Hey all, welcome to another discussion of Lights On. This week we'll be discussing the the English film that got released in 2010. A film that I have vivid memories of watching this film. Which is none other than Karate Kid. So we have our regulars Suraj, Vikram, Kapil. So let's start. Okay. ஒரே ஒரு இது மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும். ஸோ மை பிகஸ்ட் மெமரி விவிட் மெமரிஸ் நான் சொன்னது வந்து ஸோ ஐ திங்க் தட்ஸ் வென் ஆர் ஐ ஜாயின்ட் ஆஃபீஸ் அண்ட் ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங்க்கு வந்து வி வர் போஸ்டட் இன் மைசூர் அண்ட் த மைசூர் கேம்பஸ் ஹேஸ் அ தியேட்டர் ஃபேமஸ் தியேட்டர். ஸோ அதில் வந்து நான் பார்த்த ரெண்டாவது படம், ஃபர்ஸ்ட் படம் வந்து செம்ம மொக்கையான இந்த ஆமீர் கானோட நெப்யூ, அந்த அவனோட ஃபிலிம் ஏதோ ஒன்று, அவனும் சோ சோனல் கபூரா, அனில் கபூர் பொண்ணு. ஸோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதேதான் அதேதான். ஸோ ஸோ உனக்கும் அதே தானே இருக்கும். ஆமா ஆனா கராத்தே கிட் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. லேட்டர் ரிலீஸ் பண்ணாங்களோ? ஆமா, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. நான் இங்கேயே பார்த்துட்டேன். ஓகே நான் அங்கதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் அது. ஏன்னா வந்து அங்கதான் வந்து ஓகே, ஒரு நல்ல படத்தை வந்து அந்த மாதிரி அந்த அந்த தியேட்டர்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் அது மொக்க பாலிவுட் படமா இருக்கும். ஸோ ஸோ தட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். ஸோ ஓகே, ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபர்ஸ்ட்? சுரஜ். ஆக்சுவலா நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அந்த இனிஷியல் போர்ஷன்லாம் வந்து ஒரு டிபிக்கல் தமிழ் படம் பாக்குற மாதிரியே இருந்தது. ஒரு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது, அப்போ ஒரு 4 பேர் வந்து எங்க ஏரியா போன ஏடா கலாய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாக்கி ஜான் அந்த பையனை காப்பாத்தும் போது அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு டிபிக்கல் மாஸ் படம் மாதிரி இருந்தது. அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்திருந்தா பயங்கர விசில் வர்த்தி மூமெண்டா இருக்கும். அந்த பையன் வந்து மிதிக்க ஒரு பையன் வந்து மிதிக்க வருவான், டக்குன்னு இப்படி காலை பிடிச்சி இப்படி தூக்கி போடுவான்ல, அதெல்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்திருந்தா செமையா விசில் பறந்துருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதாவது மொத்தமா இந்த டெம்ப்ளேட்டே வந்துட்டு ஒரு நம்ம தமிழ் படங்கள்ல எல்லாம் பார்த்த ஒரு டெம்ப்ளேட் தானே, ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெம்ப்ளேட் தானே. பட் அவங்க வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஜாக்கி ஜானை வந்து நான் ஜாக்கி ஜான் படம் நிறைய எல்லாம் பார்த்தது இல்லை, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். அது சீரியஸான ஒரு ரோல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்தது. வேற ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அதே மாதிரி அந்த பையனும் வந்துட்டு அந்த ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலா நல்லா இருந்தது படம். ஓகே, ஸோ அந்த எனக்கு அந்த ஃபைட் சீன் நீங்க சொன்னீங்கல்ல, தட் வாஸ் அது ஆக்சுவலா இட் வாஸ் நான் இந்த வாட்டி தான் வந்து அதை நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால. ஸோ யாரையுமே அவன் அடிக்கவே மாட்டான். ஜாக்கி சான் வில் நாட் பீட் எனிஒன் இன் தட் சீன். தட் இஸ் வெரி வெல் கொரியோகிராஃப்ட். சூப்பரா இருந்துச்சு. ஐ மீன் யா. ஸோ நம்ம இப்போதான் ரீசெண்டா வேற நம்ம இந்த ராபி ஹுட் வேற பார்த்தோமா. ஸோ அதனால வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அந்த ஜாக்கி சான் ஃபீவர்லயே இருந்ததுனால வந்து ஐ வாஸ் வெரி அமேஸ்ட். ஆர்த்தி. ஹாய். நான் ஆக்சுவலி இது சன் டிவியில் தமிழ் மூவிஸ் டப்பிங் போடுவாங்கல்ல, அப்படி இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் லைக் தட். சின்ன வயசுலேயே பார்த்தது இதை. இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபேவரட். அதுவும் ஜாக்கி அந்த இதெல்லாம் இப்போ பார்க்குறப்ப வந்து ஜாக்கிக்கு வந்து எவ்வளோ வயசாயிடுச்சு, செம்ம ஃபீலிங்காக இருந்தது அது பார்க்க. ஆல்வேஸ் ஹில் பி கியூட், துருன்னு இருப்பார்ல. இப்போ ஒரு மாதிரி ஹீஸ் மெச்சூர்ட். அவர் வந்து கைட் பண்றது அதெல்லாம் ஐயோ பார்க்க, ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு அவருக்கு வயசாயிடுச்சு, அந்த ஃபீலிங் செம்மையா இருந்தது. எனக்கு சின்ன வயசுல பார்த்ததுல ஞாபகம் என்னன்னா, மேபி அவன் வந்து மாட்டிப்பான், புள்ளி பண்ணுவாங்க, அப்புறமா ஹீ ஸ்டார்ட்ஸ் டு அப்படி. இப்போ பார்த்தா தலைவர் அவர் தான் அதுக்குள்ள போய் வம்புக்கு இழுப்பாரு எல்லாரையும். புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்க,
பார்க் போற, போயிட்டு அங்க அந்த இவங்க டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்கள்ட்டயும் திமிரா, "நான் விளையாடட்டுமா? என் கூட உங்களால முடியுமா?" அப்படிங்கிறது. ஒவ்வொரு விஷயத்துலயும் பார்த்தா, இவன் அந்த ஆட்டிட்யூட் தான் அவனுக்கு பிரச்சனை. ஆனா நல்ல விஷயம், ஹி நெவர் லீவ்ஸ் தட். அவன் கேரக்டரே அதுதான் இல்ல. சூப்பரா இருந்துச்சு. ஈவன் டில் த எண்ட் அவன் வந்து அது ஒரு அந்த ஆர்க் சூப்பரா கொண்டு வந்திருந்தாங்க. என்னானாலும் வந்து அந்த ஆட்டிட்யூடுங்கிறது இது அதனால பிரச்சனை இது மாட்டிக்கிறோம்னு தெரிஞ்சாலும் யாருக்கும் தெரியாம தனியா போய் அழுவோம், ஓடி போயிருவோம். அதெல்லாம் பண்ணுவோமே தவிர, அவங்க முன்னாடி அந்த ஃபேஸ் வந்து அவன் அப்படிதான் காட்டுவான். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு இப்ப அந்த ஃபைட் சீன் சொன்னீங்கல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, படத்துல நமக்கு வந்து கண்டிப்பா ஜாக்கி தெரியும். ஆ பெரிய நோன் ஃபேஸ் அந்த மாரி. ஆ ஃபர்ஸ்ட்டு 40 மினிட்ஸ் அந்த 45 மினிட்ஸ் தான் அந்த ஃபைட் சீன் வரும். ஃபர்ஸ்ட்டு 45 மினிட்ஸ்க்கு அந்த கேரக்டர் இல்லாமலே கதைய பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதுவே ஆ நம்ம நான் எனக்கு வந்து தமிழ் சினிமால இப்போ விஜய், அஜித் அந்த இதுல பிடிக்காத விஷயம், டைரக்டர் வந்து விஜய் இருக்காரு. வேற என்ன வேணும்? தே டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் ஒரு ஸ்டோரி பில்ட் பண்றதோ இல்ல மத்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு இது கொடுக்கறதோ அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்கி வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல கூட வர மாட்டாரு. 2 சீன் தான். ஒண்ணு மெயின்டெனன்ஸ், இன்னொன்னு அந்த இவன் போய் கேக்க அவ்வளவுதான். மத்தபடி வில் பி கீப் ஆன்டிசிபேட்டிங் எப்ப வரப்போறாரு. ஆனா அவர் வரவே மாட்டாரு. கம்ப்ளீட் இது. அது செம்மையா இருந்தது. வித்தவுட் ஹிம் ஆல்சோ கதைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இது பில்ட் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறமா த்ரீ ஆக்ட் தேவைப்படுறப்ப கொண்டு வந்தாங்க. த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த இப்ப நீ சொன்னது ம். பக்காவே பண்ணிருப்பான் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட். அது நல்லா இருந்துச்சு. விச் இஸ் லைக் ஹி இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ஒன். ஆனா அவர் மட்டும் என் படத்துக்கு தேவையில்ல. என் படம்னு ஒண்ணு இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அதான் அப்படி பாக்குறப்போ இப்போ மத்த கேரக்டர்ஸும் நமக்கு ஷைன் ஆவாங்க. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணா அந்த அம்மா கேரக்டர் வந்து ஷீ இஸ் ட்ரைங் டு மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். ஃபர்ஸ்ட் இவன் வந்து செட் ஆக மாட்டேன்னு வரவனை மிரட்டி ஒழுங்கா சைனீஸ் பேசுப்போ அப்படின்னு இது பண்றது. அப்புறம் இவ வந்து எல்லாமே இங்க பாரு எல்லாம் நல்லா இருக்கு, நம்ம பெட்டரா இருக்கோம்னே ஒரு பாயிண்ட்ல கத்துவான்ல, எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் திஸ், நீ வந்து ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு பேசுறேன்னு. அப்புறம் கடைசி ஒரு இதுல நோட் பண்ணீங்கன்னா இவன் அந்த கோப்ரா இதெல்லாம் கத்துட்டு வரப்போ அவங்க அம்மா பார்த்து தலையாட்டிட்டு இருப்பானா, அப்ப அவங்க அம்மா பேசுறது வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்த்தா, இந்த ஊர்ல வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு இது கிடையாது. நம்ம ஊர் மாதிரியே நான் போயிட்டு பெடஸ்ட்ரியன் இதுன்னு எதிர்பார்த்தா மதிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய வாட்டி தெரியாம நான் இதுக்குள்ள போயிட்டேன். விச் இஸ் லைக் அவங்க அப்பயும் அவனை கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண ட்ரை பண்றாங்க. உனக்கு பிடிக்கல, எனக்கும் இந்த ஊர் பிடிக்கல, நிறைய நானும் தப்பு பண்ண தான் செய்றேன், ட்ரைங் டு அவங்க அப்போ அந்த மாம் கேரக்டர் வந்து இப்போ ஓப்பனா நான் உனக்கு கேர் பண்றேன், நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு இல்லாம அந்த பேக்ரவுண்ட் இதுவும் நோட்டீஸ் பண்ணா அது நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் ஒவ்வொரு கேரக்டருமே. அப்புறம் எனக்கு ஜாக்கி அந்த சொல்ற விஷயம் பிடிச்சிருந்தது. தேர் இஸ் நோ பேட் ஸ்டூடெண்ட், ஒன்லி பேட் டீச்சர். அப்புறம் கம்ஃபு இஸ் தேர் இன் எவ்ரிதிங் யூ டூ இன் லைஃப். அப்புறம் ஈவன் ஹவ் யூ ட்ரீட் அதர்ஸ், அதெல்லாம் செம்மையா இருந்தது. அந்த டிசிப்ளின்ங்கிறது த வே யூ லிவ் இல்ல, உனக்கு கத்துட்டு வந்துட்டு அப்ப மட்டும் நான் அதை காட்டுவேன் அப்படிங்கிறது கிடையாது. அது நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் அ ஃபேவரட் டு ஹார்ட் மூவி. இல்ல 2 விஷயம் கோயின்சிடென்ஸ் என்னன்னா, இந்த இயர் வந்து பார்ட் 2 வருது போலல்ல. 2024 டிசம்பர் போட்டிருக்காங்க. ஆமா, பார்ட் 2 வருது. அதுக்குன்னு ஆடிஷனுக்குலாம் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க, யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆமா. செகண்ட் திங் வந்து ஜாக்கியோட வைஃப் அண்ட் சன் இறந்தது ஜூன் 8. நம்ம கரெக்டா ஜூன் 8 நம்ம செஷன் பண்றோம். ஓ மை காட், யா. ஜூலை 8 அது ஜூலை 8. இல்ல ஜூன் தான் ஜூன் சொன்னேன். 8, ஜூன் இல்லங்க, சப்டைட்டில்ல ஜூலைன்னு தான் வந்துச்சு. எனக்கு ஜூன் சொன்னாங்க. சப்டைட்டில் எனக்கு ஜூன் 8 தான் வந்தது. ஓ, என்னோட சப்டைட்டிலையும் ஜூன் 8 தான் வந்தது. எங்க மம்மியோட பர்த்டே வேற ஜூன் 8. பாருடா, நம்ம கரெக்டா அந்த டே அன்னைக்கு அவங்க அந்த கோயின்சிடென்ஸ் எல்லாம் நம்ம செஷன் பண்றோமே அப்படின்னு. நம்ம செஷன்ல நிறைய கோயின்சிடென்ஸ் நடக்குது. நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். அன்றே ஹைலைட் வந்து அந்த சைக்கோ நடந்ததுதான். மதர்ஸ் டே அன்னைக்கு சைக்கோ. ஸோ ஆன் அ வெரி ஃபன்னி நோட், ஸோ எனக்கு வந்து ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஆட்டிடியூட் பத்தின இது நீ சொன்னல, ஸோ தட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஃபன்னி இன்சிடென்ட். ஸோ அந்த ஸோ ஹோல் திங்கே வந்து அவன் ஜாக்கெட்டை கழட்டி கீழே போட்டு மாட்டுறது தானே. ஸோ தெர் இஸ் அ சீன் இன் முகமூடி, ஓகே, வேர் இவங்க அந்த ஐ திங்க் செல்வா கேரக்டர், இவனோட டீச்சர்,
ஜீவாவோட டீச்சர் கேரக்டருக்கும் நரேன் கேரக்டருக்கும் வந்து ஒரு சண்டை வர்ற சீன் இருக்கும். ஸோ அந்த சீன்ல வந்து என்ன ஆகும்னா, இவன் வந்து நரேன் வந்து ஃபர்ஸ்ட் வருவான், வந்துட்டு அவனோட ஜாக்கெட்டை வந்து கழட்டி இது பண்ணி அந்த இதுல வந்து போடுவான். ஹோல் தியேட்டர் கோரஸா வந்து ஆட்டிடியூட்னு கத்துச்சு. ஓ ஓகே இந்த இது ஜாக்கி சான் இது பண்ற மாதிரி அது வேற முகமுடி வாஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ரால் த ஃபிலிம் ஃபார் எவ்ரி சிங்கிள் சீன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஸோ அது வந்து என்னால வெரி பண்ணி. கபில். Yeah. Hi everyone. So எனக்கு வந்து luckily I saw this film in theater when I was a kid because my father he's a martial artist, karate. So சின்ன வயசுல இருந்து நிறைய இருக்குங்க உங்களுக்கு. என்ன செம ப்ரொஃபைலா இருக்கு உங்களுக்கு. நீங்க எல்லா ஃபிலிமும் ஸோ அப்பா, நானு, அண்ணன், தாத்தா 3 பேருமே வந்து சின்ன வயசுல இருந்து விஜய் டிவில இந்த டப் பண்ணி போடுற ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்டி எல்லா படமே ஒன்னா உட்காந்து பாத்துருவோம். அது வேற சண்டே டைம்ல வர்றதுனால வந்து ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். தமிழ்லயே இருக்கிறதுனால அப்படியே பார்த்தது. ஸோ இந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு வந்து போலான்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கதான் பார்த்தது. கராத்தின் போடுறாங்க, நான் குஃபுவா பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு தான் எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டவுட். அதான் வந்து கேட்டாங்க. ஸோ அதான் வந்து படத்துல இருக்க ஒரு பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்கும் கூட. ரைட்லயே வேற மாதிரி இருக்குதான் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள போய் இந்த இப்ப மென்ஷன் பண்ண மாதிரிதான் அந்த ஃபர்ஸ்ட் ஜாக்கி அந்த ஃபைட் சீன் அந்த பசங்களோட சண்டை போடுறப்ப வந்து யாரையுமே அடிக்கவே மாட்டாரு, கை வைக்கவே மாட்டாரு, அவனுக்குள்ளே தான் அடிச்சுப்பாங்க. இருக்கும்போது எங்க அப்பா சொன்னாரு, அவர் யாரையுமே அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. எங்க யாரையுமே அடிக்கணும் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த சீன் முடிஞ்சோடனே வந்து அவன் ஜேடன் ஸ்மித் வந்து மென்ஷன் பண்ணுவான், நீங்க யாரையுமே அடிக்கவே இல்லை, அவங்களாவே அடிச்சுக்கிட்டாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒருவேளை அடிக்கவே இல்லை போல உண்மையிலேன்னு சொல்லி எனக்கு டவுட் வந்து. ஸோ அதுல இருந்துமே வந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கி சான் வந்து சீரியஸா பார்த்தது இந்த படத்துல தான். அது வரைக்கும் வந்து ராபின்ஹுட் இருக்கட்டும், இன்னும் மெட்டாலியன் படமா இருக்கட்டும், மை லக்கி ஸ்டாரா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டோரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஹீஸ் அ ஃபன்னி காய். ரீசெண்டா வந்தீங்கன்னா Z12 அது, அப்புறம் இந்த குங்ஃபு யோகான்னு ஒன்று வந்திருந்தது. அது இப்போ வயசான டைம்ல கூட அவர் பண்றது எல்லாமே வந்து ஃபுல்லா ஃபன்னி ரோலா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அப்பா வந்து அது ரொம்ப சீரியஸ் நோட்டா இருந்தது. அண்ட் எப்பவுமே வந்து ஒரு ஜாக்கி சான் படம்னு பார்த்தா ஜாக்கி சான் எப்படி நம்ம ஒரு அஜித் விஜய் படம் பாக்குறோமோ அதே மாதிரி ஜாக்கி சான் அவர் சுத்தி தான் கதையே நடக்கும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. எப்படி ஆத்தி சொன்ன மாதிரியே 40 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் உள்ளே வராரு, கதைக்குள்ளே வர்றாரு. அதுக்கப்புறமா தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஃபீல் பண்றதுக்கே வந்து. அண்ட் அந்த அதுல வந்து இப்போ நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தெர் இஸ் நோ பேட் ஸ்டூடெண்ட், தெர் இஸ் ஒன்லி பேட் டீச்சர் அப்படின்னு சொன்னும்போது அந்த இடத்துல வந்து இன்னொரு டைலாக் சொல்லுவார் ஜாக்கி சான். என்னன்னா வந்து த பெஸ்ட் ஃபைட் ஆர் த ஒன் வி அவாய்ட் அப்படின்னு சொல்லி. அது என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப மனசுல அது பதிஞ்சு போயிடுச்சு. அது எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு மீனிங் உள்ளது. சண்டைனாலே வந்து எப்பவுமே வந்து சண்டை செய்யணும், பெருசா செய்யணும், நம்ம தான்ன்றதை காட்டணும், நம்ம பஞ்சு தான் கடைசி பஞ்சா இருக்கணும், அப்படி இப்படின்றதான் வந்து நம்ம பெஸ்ட் ஃபைட்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பெஸ்ட் ஃபைட் ஆர் த ஒன் வி அவாய்டுன்னு சொல்றதுன்றது வந்து அது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 360 டிகிரி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருந்து மட்டும் தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சைட்ல இருந்து பார்த்தா அது வேற மாதிரி ஒரு மீனிங் கொடுக்குதுன்றது அதுலதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பவே வந்து நான் அது ஒரு கோட்டை நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டிருக்கேன். யாராச்சும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க. பழசா போட்டிருப்பேன். ஒரு 2017 பீரியட்ல போட்டிருப்பேன் அந்த கோட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே கூட எந்த ஒரு சண்டை வந்தாலுமே கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல அந்த தாட் அப்படியே மைண்ட் முன்னாடி வந்து நிற்கும். த பெஸ்ட் ஃபைட்டர் த ஒன் வி அவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சச் பியூட்டிஃபுல் கோட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்துல வந்து கமல் வந்து சொல்லுவாரு எப்பவுமே, கமல் காந்திய பத்தி பேசப்போ நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாரு, சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்ல, அத்தனை பேர் வந்தாலும் போய் சண்டை போட மாட்டேன்னு நின்னாரு பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. அது அப்புறம் 2 பேரையும் பார்க்கும்போது வந்து எனக்கு அப்ப வந்து நல்ல ஃபீல் ஆச்சு. பட் இப்ப நிறைய படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப இந்த மீட்டுக்காக திரும்ப ரீவைண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே பாக்குற ஒரு 2 கேரக்டர் தான். ஒரு டிப்ரெஸ்டு பாஸ்டோட ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கும். அப்போது வந்து ஒரு ரூக்கி காப் வந்து உள்ள வந்து சேருவான். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 7 இருக்குது. இன்னும் இப்ப நம்ம தமிழ்ல கூட வந்தது அசோக் செல்வன், சரத்குமார் நடிச்ச ஒரு படம். பேர் மறந்து போச்சு, செம படம். போர் தொழிலா இருக்கட்டும். நிறைய படத்துக்கு வந்து இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு லைஃப்ல அடிப்பட்ட ஒருத்தர் இருப்பான், ஒருத்தன் ஜாலியா ஒருத்தன் உள்ள வருவான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க.
அந்த டிராவல் மூலமாவே வந்து இவன் ஒரு விஷயம் அவன்கிட்ட இருந்து கத்துப்பான், அவன் ஒரு விஷயம் இவன்கிட்ட இருந்து கத்துப்பான். அதே மாதிரிதான் இந்த ஸ்டோரியும் சிம்பிள் ஸ்டோரி. பட் இதுல என்ன வாட் மேக்ஸ் இட் பெர்ஃபெக்ட்ன்றது வந்து இதுல அந்த உள்ள வர வந்து ரொம்ப சின்ன பையன், லைஃப்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன். அவர் இருக்கிறவர் வந்து லைஃப்னா என்னன்னு எல்லாமே பார்த்து முடிச்ச ஒரு ஆளு. ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கும் சரி பெரிய பசங்களுக்கும் சரி பார்த்தாலே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன், ஸ்டோரி எல்லாமே கூட. அண்ட் படத்துல வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, படம் முடிஞ்சோடனே வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்போ காட்டினாங்கல்ல, அந்த பேக் பிடிஎஸ் ஸ்டில்ஸ் மாதிரி. அதுல வந்து வில் ஸ்மித், அவங்க ஒய்ஃப், அவங்க ஜடா, அப்புறம் ஜார்டன் ஸ்மித் எல்லாரும் ஒன்னா இருக்க போட்டோ எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஃபீல் ஆச்சுச்சா, எப்படி இருந்த குடும்பம் இப்ப எப்படி ஆயிடுச்சு ஆஸ்கருக்கு அப்புறம். ஐ மீன் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நோ திங்ஸ் ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது அதுக்கப்புறமா தான், பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிய வந்துச்சு. அண்ட் யாராச்சும் இந்த பழைய கராத்தே கிட் பார்த்திருக்கீங்களா? முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுல யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டோம் இது பார்த்தது. ஆமா ஆமா, ஆக்சுவலி இருக்குது. நானும் அது பார்த்தது இல்ல. பட் அது அந்த தேர்ட் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கோப்ரா காய் அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் இருக்குது. இப்ப இந்த பார்ட்ல வந்து இந்த ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டு அந்த பசங்க இருப்பாங்கல்ல, அந்த புலிஸ் மாதிரி. சோ அதுல இருந்து அவங்க அந்த டீமுக்கு வந்து அந்த படத்துல வந்து பேரு கோப்ரா காய் போல. சோ அந்த கோப்ரா காய் சீரிஸ் எதை பத்தினா வந்து இவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான், இவன் தோத்துட்டான்ல, சோ இவனோட லைஃப் எப்படி இருக்குன்றத காட்டுறதுதான் வந்து அந்த கோப்ரா காய் சீசன். நல்லா செமையா எடுத்திருந்தாங்க. ஒரு 3-4 சீசனுக்கு மேல போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் ஒரு சீசன் மட்டும் பார்த்தேன். பட் அந்த ஸ்டோரி புரிய, ஐ மீன் கராத்தே கிட் பார்க்கலனா கூட இது பார்த்தா நல்லா புரியும். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் எபிசோட்ஸ் தான், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல அந்த ஃபர்ஸ்ட் கராத்தே கிட்ல இந்த ஜார்டனோட ரோல் பண்ண அந்த பையன், ஐ மீன் ஹீ இஸ் நவ் ஓல்ட் காய். அவரும் ஜாக்கி சானும் சேர்ந்து தான் நெக்ஸ்ட் கராத்தே கிட் செகண்ட் படம் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனா வீடியோ போட்டு வி ஆர் லுக்கிங் ஃபார் அ கிட், யார் வேணாலும் ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி 2-3 இல்ல ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடியே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அண்ட் மூவில சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. இட்ஸ் நைஸ் ஃபன் மூவி, எப்போ வேணாலுமே பார்க்கலாம். ஜாக்கி சான் இப்ப ரீசெண்டா கூட ஆதி சொன்ன மாதிரியே ஒரு ஓல்டு போட்டோ ஒண்ணு நெட்ல வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது ஒரு 1 or 2 months முன்னாடி. எல்லாருமே வேர்ல்ட் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆனதுல ஜாக்கிக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா, ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரோட சைட்ல இருந்தே வந்து அபிஷியலா வந்து அவருக்கு வயசெல்லாம் ஆகல, அது அடுத்த படத்தோட கெட்டப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சம் பீப்புள் பார்க்கும்போது தான் வந்து ஜாக்கி பார்க்கும்போது, அர்னால்ட் பார்க்கும்போது, இவங்கெல்லாம் லியோனார்டோ டிகாப்ரியோ இவங்க பார்க்கும்போது வந்து அவங்கதான் நமக்கு எவ்வளவு வயசாகுதுன்றதே ஃபீல் ஆகுது லைஃப்ல. ஸோ திஸ் இஸ் வாட் மை தாட் அபவுட் தட் மூவி. So I think in the film வந்து it's a remake of the original one, right? The 1980 whatever is the original film Karate. Yeah. Okay. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து they set it up in China. I don't know what was the ஏன்னா ஜென்ரலா வந்து அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் வந்து மோர் தென், அதாவது நான் இதை படம் பார்க்கும்போதே நான் இதை ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் பிக் டிஃபரன்ஸ் தட் ஐ வாஸ் நோட்டிசிங். ஸோ ஹாலிவுட்ல வந்து ஜென்ரலா தே ட்ரை டு கலர் கோட் கண்ட்ரிஸ், பார்த்துருக்கீங்களா? ஸோ கலர் கரெக்ஷன் பண்றது வந்து இப்ப மெக்சிகோ காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து பயங்கர வெயிலோட வந்து ஒரு 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 மாதிரி எல்லோயிஷ் இது வந்து கொடுப்பாங்க. அதே இது வந்து வேற ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியை காமிக்கணும்னா வந்து என்னமோ வந்து எப்பயும் ஸ்னோலே வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு கிரேஷ் இதை வந்து கொடுப்பாங்க. அதே இது வந்து நியூயார்க்கையோ இல்ல ஏதாவது ஒரு அமெரிக்கன் சிட்டியை வந்து காமிக்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து பயங்கர ஏதோ ஒரு ஃபீல் குட் எஃபெக்டோட வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து திஸ் இஸ் தேர் அப்ரோச் ஒவ்வொரு கண்ட்ரியும் இது பண்றது. வெல்கம் சேஞ்ச் வாஸ் இதை வந்து பெய்ஜிங் அவங்க காமிச்சது வந்து வாஸ் வெரி ரொம்ப நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்தது. they did not ரொம்ப வந்து பாருங்க, அது என்ன புவர் இந்தியா போட்டோகிராஃப் மாதிரி வந்து புவர் சைனா போட்டோகிராஃப் எவ்வளோ சின்ன சின்ன இதுல வந்து இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்லாம் எதுவும் இது பண்ணல. there was no telling, it was all showing and எல்லா விதமான சைனா இது இருக்கு அப்படிங்கறது வந்து there is nothing that was explicitly stated. So you have people who play in the park, people who live in small flats,
And you have people like அந்த குட்டி பொண்ணோட ஃபேமிலி who drive a Audi car and அந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு இது இருக்கு. they show Beijing அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் இருக்கிற இடத்த வந்து காமிக்கிறாங்க. ஃபார்பிடன் கிங்டம் ஃபார்பிடன் சிட்டியை வந்து காமிக்கிறாங்க. அதுல இருக்கிற மாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. ஸோ they are basically just showing everything to you. You can draw your own conclusions on இது அது வந்து அது உண்மையிலே வந்து ரொம்ப பணக்கார ஊரா இல்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்கிற ஊரா. ஸோ இந்த மாதிரி you can make your own judgments about it, which was it was very un-Hollywood like, which is it's a very welcome relief. எனக்கு அது ரொம்ப ஆப்வியஸா வந்து தெரிஞ்சது. I've seen so many tweets and இன்ஸ்டா ரீல்ஸ், ஃபேஸ்புக் போஸ்ட், நிறைய பேர் வந்து இதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஹவு மெக்சிகோ லுக்ஸ் இன் ரியல், ஹவு மெக்சிகோ இஸ் ஷோன் இன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். அது வந்து ஒரு I don't know why Hollywood does that, but this film was a welcome relief. அதனால தான் I was very surprised that they ஏன்னா எனக்கு முதல்ல வந்து அப்ப சைனான்னு தோணுனப்போ வந்து felt like they were just doing it to sell the film there. It's a marketல. ஸோ இது இந்த மிஷன் இம்பாசிபிள்ல பண்ணுவாங்க தெரியுமா, சம்மந்தமே இல்லாம வந்து இந்தியாவில் வந்து சன் டிவி ஆஃபீஸ்ல வந்து ஏதோ இது பண்ற மாதிரி எல்லாம் வந்து வைப்பாங்க. அதுவும் வந்து என்னது மும்பையா, என்னடா இது வெறும் வெறும் ஃபாரின் காரா மட்டும்தானடா இருக்கு, எப்படா இது மும்பை. சரி, ஓகே, ஃபைன். பட் தே டூ திஸ் டு செல் த ஃபிலிம். அதே மாதிரி தான் நினைச்சேன். பட் அதை தாண்டி இந்த வாட்டி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் வாவ், தேவ் ரியலி டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருந்தது அந்த ஊரு. You set the same story, leaving the kung fu part out of it. You put the same அந்த ஊரை வந்து அதே மாதிரி ஒரு இதை வந்து பாம்பேலயோ இல்ல சென்னையிலயோ வந்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், the color of the film would not have changed a lot. So எனக்கு அது ரொம்ப I really loved that part. ஆக்சுவலி மூவியோட ப்ரொடக்ஷன்ல சைனா ஃபிலிம் கார்ப்பரேஷனும் இன்வால்வ் எதுவும் இல்ல. Yeah, I think so. Yep. ஆக்சுவலி ஜாக்கி சானோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா. அதுல ஒரு டெம்பிள் ஒன்று காட்டியிருப்பாங்கல்ல, அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனே வந்து இவர் தான் போய் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து சைனீஸ் படமே இது வரைக்கும் எதுவுமே எடுத்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மூவின்னு போய் எடுத்ததே வந்து இதுதான். இது பண்ணுவார்ல, தொட்டா வந்து லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இது. ஆல்சோ இந்த மூவியோட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் ஆக்சுவலி எனக்கு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் இருந்ததுன்னே தெரியாது. நான் டவுன்லோட் பண்ண பிரிண்ட்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்னு ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா வந்து அந்த பையன் வந்து தோத்துருவான்ல, தோத்ததுக்கு அப்புறம் இந்த ஷீல்டை வந்து இவனே போய் கொடுப்பான். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மாஸ்டர் அவன் வந்து அவன் அடிக்க போயிடுவான். அடிக்க போனா ஜாக்கி வந்து அவன் கையை பிடிப்பான். பிடிச்சோன்னா அவங்ககிட்ட இருக்கும் ஃபைட் ஆயிடும். அந்த ஃபைட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும், மாத்தி மாத்தி. அந்த இடத்துல மியூட் ஆயிடுச்சு. கபில் மியூட் ஆயிடுச்சு. கபில் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். இருங்க, let me try to மியூட் ஆயிடுச்சு. I cannot unmute. Okay. ஸ்டாப் மிஸ்டர் ஹேண்ட், இட்ஸ் நாட் வொர்த் இட் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டினதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வந்து அந்த பவ் பண்ணுவாங்கல்ல, அவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அந்த ஷாட் அதுக்கப்புறமா தான் வரும். பவ் பண்ணுவாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து ஜாக்கி அவனும் ஹக் பண்ணிட்டு அந்த புஷ் இது பண்ணுவாங்க. அதோட படம் முடியும். இதை வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவலுக்கு கிரிஞ்சா போயிருந்திருக்கும். லெவல அவாய்ட் பண்ணிட்டாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து வில் ஸ்மித் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வச்சுட்டா அப்புறம் படம் ஜாக்கி சானை பத்தி ஆயிடுச்சு, ஏன் மிஸ் ஆயிடுவானே அப்படின்னு நினைச்சேன். இது வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு. பட் அது ஒரு நல்ல டெசிஷன் தான், நல்லா இருந்துச்சு முடிச்சது படத்தை. இன்னும் ஒரு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நான் இந்த வாட்டி நோட் பண்ணது. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூலுக்கு அவங்க அம்மா வந்து ட்ராப் பண்ண வரும்போது வந்து லவ் யூ ட்ரெயின் உடனே மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஆவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சீன்ல வந்து இவனே வந்து ஜாக்கி சான் வீட்ல இருந்து போகும்போது லவ் யூ மிஸ்டர் ஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போவான். எனக்கு வந்து இட்ஸ் லைக் வாவ், அதெல்லாம் நல்ல பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் அந்த பொண்ண வந்து அந்த ஃபெஸ்டிவல்ல பார்க்க போவான்ல, இவங்க அம்மா கிட்ட நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்ப வந்து அவங்க அம்மா கிட்ட லவ் யூ மாம். ஏன்டா திருட்டு வேலை பண்றப்ப மட்டும் அம்மாவ தாஜா பண்ணிட்டு போறியா நீ? ஆனா இவன் பண்றது பூரா இந்த இந்த வேலை சின்ன பசங்க செமையா பண்ணிட்டு இருந்தான். இல்ல இன்னும் கதைப்படி அவனுக்கு வந்து 13 வயசு தான் ஆகும் ஜேடனுக்கு 12 ட்ரை பார்க்க. ஆனா கிஸ் பண்ற சீன்லாம் வர காட்டியிருந்திருப்பாங்க. அது எப்படி அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு நிறைய இதுல இவன் மெச்சோர்டா தெரிஞ்சது. இப்போ வில்லன் அந்த பையனும் பார்க்க நிறைய இதுல ஹைட்டா மெச்சோர்டா ஏதோ ஒரு ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அந்த மாதிரி இருந்தது. நிறைய சீன்ல பார்க்க குழந்தையா இருக்கும் ஃபேஸ். அப்படியே வல்னரபிள் ஐயோ அவனை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படி அது செம்மையா இருந்துச்சு. அது குழந்தையாவும் சூப்பரா செட் ஆனா இந்த மெச்சோர்டா அவன் என்னோட ப்ரைட் நான் போய் என்னோட இதுக்கு சண்டை போடணும் என் தன்மானம் அந்த மாதிரி இதுக்கும் கரெக்டா இருந்தாங்க. வில்லனும் சரி இந்த இவனும் சரி ஹீரோவும் சரி. இதுல மட்டும் சைனால மட்டும் அந்த கிஸ் பண்ற சீனை வந்து சென்சார்ல தூக்கிட்டாங்களாம். ஐ மீன் லைக் நான் பார்க்கும்போது சின்ன வயசுல நான் பார்க்கும்போதே வந்து அது வந்து தூக்கல. அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சுவலி வந்து அவங்க கிஸ் பண்றதே காட்ட மாட்டாங்க. அது அப்படியே அந்த ஷிலோட்ல காட்டுற மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்கல்ல. ஸோ அதுவே வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிடிக்கல போல அப்படின்னு இப்பதான் தோணுது. யா அது அது ஆக்சுவலா தெரியல. நம்ம ஐ மீன் அந்த மைனர் லாஸ் படி அது ஐடியலி கூடாது இல்ல. ஷோயிங் ஏன் அதான் மைனர் லாஸ் படி வந்து எல்லா இதுலயுமே அது தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீஸ் ஜஸ்ட் 13 தான் நினைக்கிறேன் அந்த மூவி படி. நாட் ஈவன் 15 கூட கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இந்த ஹை ஸ்கூல் ட்ராமாஸ் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஹை ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் வந்து ஆக்டர்ஸ் ஆர் ஆல் ஆக்சுவலி தேர் ஓல்டர் ஆக்டர்ஸ் 18 அண்ட் அபவ் ஆக்டர்ஸாக இருப்பாங்க. த ரீசன் தே ஆர் காஸ்டட் இஸ் டு இந்த இந்த இன்டிமேட் சீன்ஸ்க்காக மட்டுமே தான் தேர் ஆக்சுவலி ஓல்டர் ஆக்டர்ஸ் ஆர் சோசன் ஸோ தட் they don't show two minors making out on screen. So that is yeah. So yeah, in the film I don't know how they did that. Yeah, they could have actually avoided it. Vikram. ஃபர்ஸ்ட் திங் வந்து இவ கராத்தே கிட் டைட்டில் வந்து இதுன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா அது கரெக்டான டைட்டில் தான். ஏன்னா அவங்க அம்மா அது கராத்தேன்னு சொல்லுவாங்க. சொல்றீங்க என்ன நீ கராத்தே ஆடிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த படம் பேர் கராத்தே கிட். இட்ஸ் ஃபார் லேமன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே அது இந்த மாதிரி திருப்பி இருக்குங்கிறது தான். அதனால இது பண்ணது இல்லை. அண்ட் இவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு அந்த பாயிண்ட் உங்களுக்கு அஃபெக்ட் ஆனதுங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த வயலன்ஸ் வந்து நீங்க சண்டை போடாம இருக்கிறதுதான் பெரிய விஷயங்கிற மாதிரி சொன்னீங்க இல்ல, அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆனதுங்கிறது எனக்கு பிடிச்சி. எனக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன ஒரு சீன்னா ஜெயம் கொண்டான் கிளைமேக்ஸ். அதுல வந்து அவன் சொல்லுவான் இந்த மாதிரி சண்டை யார வேணா போட்டுடலாம், எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கு, அதெல்லாம் நான் வச்சு காப்பாத்தல, அதுதான் தைரியம் சொல்லுவான். சாதாரணமா தான் இருக்கும். அது வந்து எவ்வளவு பேர் பெருசா ஒரு இது மாதிரி படிக்கலாம். அந்த படமே நல்லா இருக்கும். ஜெயம் கொண்டான் படமே சூப்பரா இருக்கும். பட் அதுல சொல்றது நல்லா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல. And as far the film is concerned, I think உங்க எல்லாரும் மாதிரி எல்லாரோட தாட்ஸ் ஐ எக்கோ யுவர் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நாஸ்டால்ஜியா தான். நான் அந்த இப்போது போறதுக்கு முன்னாடி வந்த படம்னால அது இதுல பார்த்தேன். அவன் தேவி தேட்டர் ரெனோவேட் பண்ணியிருந்தான். ஆக்சுவலா எனக்கு தெரியாது. 2 தேட்டர் சின்ன தேட்டர். அதுல தேவி பாலாவும் தேவி இருக்கும் இன்னொரு தேவி கலா 2ல ஏதோ ஒரு தேட்டர்ல பார்த்தேன். அது பார்த்தா டிவி மாதிரி இருக்கு, திருண்டா இருந்துச்சு தேட்டரு. அதுல பார்த்த படம் தான் அது. பட் as a film it was amazing. Like சில படம்லாம் உங்களை you can't hate a film. அந்த மாதிரி படம் தான். இட்ஸ் ஜான்ரா film at its best. என்ன இவங்க பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பக்காவா பண்ணிருப்பாங்க. பட் இத ஓவரா போட்டு பீட்டன் டு டெத் பண்ணதாலதான் ஆக்சுவலா தரந்திரா கில்பில் எடுத்தான். இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு கில்பில் பாருங்களேன். ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி தரந்திரம் அந்த சீரியஸ் காமெடி அந்த கலாய்ச்சிருப்பாங்கிறது அப்படியே வரும். அந்த படி ஏறுறது, அந்த உமாத்ருமன் கத்தி எடுக்கிறது, அப்புறம் சவப்பேட்டில இருந்து வெளியே வர்றது, எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் பை பாயிண்ட் கலாய்ச்ச படம் தான். ஹி ஹஸ் ஸ்டடிட் திஸ் சைனீஸ் பிலிம் கும்ஃபு பிலிம்ஸ் எஸ்பெஷலி சோ மச் தட் அவனால அந்த இது பண்ண முடிஞ்சது கில்பில் இது. ஆனா அந்த கில்பில் பார்த்து பிடிச்சவங்களால கூட இந்த படத்தை ஹேட் பண்ண முடியாது. அதுதான் இதோட பிளஸ். இவங்க வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. வெரி ஆனஸ்ட் ஒர்க். அதனாலதான் அவ்வளவு சென்டிமெண்ட் சீன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த மாம் கேரக்டர்லாம் அந்த இது போடுறது வந்து சான்ஸே இல்லை. அந்த சீன்
அது ஹைலைட் என்னன்னா, கடைசியில அவன் அந்த அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வரப்போ அந்த ஜாக்கெட் கீழே கிடக்கும். அப்போ வந்து ஒரு முறை மறைப்பாங்க. செமையா இருக்கும். அந்த கண்ணாவிடான்னு எடுத்திருப்பான். அதான் அதுல அதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு டேர்ம் தெரியல. ஒரு கிளாக் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க சினிமா இதுல வந்து. அதுக்கு வந்து இப்போ 1 hour ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டீங்கன்னா 10th மினிட் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குல்ல, 10th மினிட் வந்து இந்த பக்கம் 40th மினிட் கிட்ட ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி நடக்கணும். அதே மாதிரி 20th இருந்து 50க்கு வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஃபார் 3 hour ஃபிலிம். இந்த மாதிரி 3 hour டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்லாம் வந்து ஆப்போசிட்டா நடந்தா நல்லா ஆமால. இருக்கும். டூ மச் ஒர்க். ஆப்போசிட் ரியாக்ஷன் யோசிக்கணும், ஆக்ட் யோசிக்கணும். இதுக்கு நடுவுல இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ண வர வைக்கணும். அந்த மாதிரி பண்ணா நல்ல படம். அது நிஜமாலே அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கா இல்லைன்னா இது சில படத்துல நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. யாரோ ஏதோ ஒரு வீடியோ பை சான்ஸ் சூதுகவுக்கு பார்க்கப்போ சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க 15th மினிட் கரெக்ட்ல நடக்கும், கரெக்டா இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அந்த இந்த டைம்ல நடக்கும். இதே மாதிரி அந்த இந்த மாதிரி 4-5 சீன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ண படம் சூதுகவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயம் இதுல நிறைய நடக்கும். நான் எக்ஸாக்டா டைம்லாம் நோட் பண்ணல. பட் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூட் செட் ஆகப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்தா அப்படியே அந்த ஆப்போசிட்ல அந்த மூட் செட் ஆகப்போ அந்த இது நடக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே அந்த செக் ஆஃப் கன் சொல்லுவாங்கல்ல, அது முன்னாடி பண்ணிருப்பாங்க. என்ன நம்ம அந்த பல்ப் வைக்கிறது, அப்புறம் இந்த ஜாக்கி வந்து உள்ள வர்றது, அவனோட ஆட்டிடியூட், அவங்க அம்மா, நான் சொல்ல வந்தது ஏன்னா அந்த ஜாக்கெட் சீனுக்கு தான். ஃபர்ஸ்ட் டைம் அவ ஜாக்கெட் சீன் சொன்னதுக்கு அப்ப ஆப்போசிட் டைம்ல தான் அந்த இது வரும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் நாட் அவங்க they didn't take it for granted. அதுதான் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது இந்த மசாலா படத்துல. மசாலா படம்னா கேவலமா தான் இருக்கணும்னு கிடையாதுல்ல. இப்ப தரணி எடுத்த படம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தில் துல் கில்லி 3 படம் பயங்கரமா இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் an honest effort. அந்த மாதிரி எடுத்திருந்தா ஓகே. அண்ட் அதான் நான் ஆர்த்தி சொன்ன மாதிரி அந்த 40 மினிட்ஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனது அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் இதுதான். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் அந்த பில்டப் இல்லைன்னா அந்த ஒரு அப்படியே சீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரிவீல் பண்றதுல வந்து இப்போ லோகேஷ் தான் செமையா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா பெரிய ஹீரோனா நம்மள ஆக்சுவலா தெரிஞ்சிருது இவர் தான் விக்ரம், இவர் தான் லியோன்னு. பட் அந்த இதை கொண்டு வர்றது சூப்பரா இப்ப பண்றது லோகேஷ் தான். இந்த பிலிம்ல பண்ணிருப்பாங்க. வந்து விக்ரம் மூவிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ட இது கமல் செத்துட்டாரு, அதுதான் படமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவனும் வந்து கமல் செத்துட்டாரு, ஃபர்ஸ்டே செத்துட்டாரு. கமல் பெருசா வரமாட்டார், விக்ரம் 2ல தான் அவர் வராரான்னு சொல்லி அனுப்பிச்சேன். நீ அதாவது அந்த ட்விஸ்ட் அவனுக்கு செமையா இருக்கும் அப்படின்னு அவனும் அப்படிதான் நம்பிட்டு பார்த்தான். அந்த இன்டர்வெல்ல அந்த ஃபேஸ் ஆஃப் சீனுக்கு கால் பண்ணி கத்துன்னு கத்திட்டு இருந்தான். சே என்னமா இருக்கு இல்ல, சரியான ட்விஸ்ட், நீ செத்துருவான்னு சொன்னா உயிரோட வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சா? ஆக்சுவலா எனக்கும் அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு விக்ரம்ல. ஏன்னா இப்போ நான் எப்படி லிட்டரலா எப்படி இருந்தேன்னா 2 வருஷம் கழிச்சு தியேட்டர் போனேன். கொரோனா கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தியேட்டர் போனேன். அதுவும் படம் வந்து பயங்கரமா இருக்கும் போல, ஹைப் கண்ணாப்டான ஹைப் இல்ல. போய் பானே அவன் எடுத்த உடனே வந்து கமல் வந்து அந்த பாட்டை வந்து செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் ஓகே திருப்பி வருவான். அந்த பேட்மேன் மாதிரி ஏதாவது வரும், இந்த விசில் அடிக்கிறது ரெடியா, இந்த பேப்பர் கிளிக்கிறது ரெடி ஆயிட்டே இருந்தா 10 நிமிஷம் இப்பனா வரவே இல்லை. என்னடா வரவே மாட்டேங்கிறாலும் இப்போ இன்டர்வல்ல ரிவீல் பண்ணப்போ சான்ஸே இல்ல. நான் வீடியோ போட்டிருந்தேன். செகண்ட் டைம் பாக்குறோம்னா அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறதே கமல்ங்கிறது நல்லா தெரியும். த வே ஹி டாக், அவரோட கொள்கை நம்ம ஒரு அது வரைக்கும் டெரரிஸ்ட் மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ. செகண்ட் டைம் பாக்குறப்போ கமல் எக்ஸாக்டா பொருந்திருப்பாரு அப்படி இருக்கும். நானா வந்து அந்த டைம் அடிபட்டுருச்சு, லைக் மயங்கி விழுந்து ஃபேஸ்லாம் வீங்கி பல்லு உடஞ்சி அந்த அளவுக்கு அடிபட்டு. அதோட விக்ரம் வாய் திறக்க முடியாது, பாப்கார்ன் வாங்க முடியாது. அதோட இல்ல நான் போ அப்படி சொல்லிட்டு செமையா இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க சொன்ன எல்லாருக்கும் லைக் எவ்ரி ஒன் ஆஃப் யூ லைக் த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன். சான்ஸே இல்ல. அந்த அடிக்காம பண்றதுங்கிறது சூப்பர். அதுலயும் அந்த மெயின் ஸ்டண்ட்னு சொல்லணும்னா அந்த ஒரு பையன் திரும்பி இருப்பான், அந்த கையை இப்படி விட்டு இப்படி திரும்பி அடிக்கிறவா செம்மையா இருக்கும். அது எனக்கு வந்து ஒருத்தனோட ஜாக்கெட்டை இது பண்ணி 3 பேர் அதுல இது பண்ணி தூக்கி போடும், லைக் 4 பேரு ஒவ்வொருத்தரையா உள்ள வந்து லாக் பண்ணுவோம். அது செம்மையா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அதான் ஜாக்கி சான் ஃபைட்டோட ஒன் ஆஃப் த ஹைலைட்டே அதுதான். ஒரு 2-3 ஷாட் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கும். பார்த்தா ஒரு 4 பேர் வந்து ஒன்னா ஒரு இடத்துல இருப்பானுங்க. ஒரு சேரா இருக்கட்டும், இல்ல ஒரு டேபிளா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாக்கெட்டா இருக்கட்டும், அது எப்ப நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனா நடந்திருக்கும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐகானிக் மூவ் மாதிரி அவரோடது. எப்படி அந்த அர்ஜுன் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு திரும்ப வந்து அடுத்த அடி அடிப்பாரோ அதே மாதிரி. பார்க்கர் இதுல வந்து சான்ஸே இல்லை. இந்த ஜாக்கி சான் இது பண்ணதான் எனக்கு என்ன, நான் உங்களை ஆக்சுவலா இப்ப நீங்க ஏதோ போட்டோ பார்த்து கஷ்டமா இருந்துச்சுன்னீங்கல்ல, எனக்கு ஆக்சுவலா இந்த படம் பார்க்கவே கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன ஜாக்கி படம் இல்லையா, ஜாக்கி வயசானவரா, நடக்கிறதே ஒரு மாதிரி பொறுமையா வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஜாக்கி அப்படிதான் நடப்பாரு.
ஹி ஹேஸ் அ ப்ராப்ளம். ஓகே. பட் நம்ம படத்துல மெடிக்கலி பாக்குறது இவர் வந்து செம ஆக்டிவா இருப்பாரு, காமெடி பண்ணுவாரு, எல்லாம் அந்த இது இருக்குல்ல. எனக்கு அந்த ஜாக்கி தான் பிடிக்கும். சரியா, நான் என்னோட மை வெரி ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் வாட்சிங் அன் இங்கிலீஷ் மூவி நாட் இன் தியேட்டர் இஸ் போலீஸ் ஸ்டோரி. அது வந்து எனக்கு அந்த அவ்வளவு பயங்கரமா போலீஸ் ஸ்டோரி 2 அந்த எனக்கு பயங்கரமா இம்பாக்ட் ஆன படம். அந்த படம் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, அதான் நான் சினிமா நினைச்சிட்டு இருந்தேன். திஸ் இஸ் சினிமா, இந்த ஃபைட் எல்லாம் பண்றது. அதனால எனக்கு அந்த மாதிரி இது ஜாக்கி சான் தான் பிடிக்கும். அதனால இவர் வயசானவனே வயசாயிருச்சுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் அது ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபிலிம் அபவுட் ஹிம்ங்கிற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு போயிட்டு இது பண்ணது ஓகே. அதனால ஜாக்கி சானுக்கும் ஐ திங்க் வாஜ்பாய்க்கும் வந்து ஒரே ப்ராப்ளம். அவங்க நடக்கதே பாத்தீங்கன்னா அந்த வி ஷேப்ல தான் கால் வச்சு நடப்பாங்க. நிறைய படத்துல இல்ல சனியா ஒரு மீட்டிங் மாதிரி அந்த மாதிரி ஈவெண்ட்ல கூட பாத்துருக்கலாம், அவர் அப்படிதான் நடப்பாரு. பட் சைனால வந்து அவர் ஒன் ஆஃப் த லைக் பெரிய ஆள் ஆகுறதுக்கு அதான் முக்கியமான ஒரு காரணம். இந்த ப்ராப்ளம் மஸ்டே வந்து ஹி இஸ் வெரி குட் அட் மார்ஷியல் ஆர்ட் அப்படின்றது அதான். அண்ட் மூவில வந்து இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா அந்த எடிட்டிங். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து அந்த டிசால்வ் மாதிரி தான் கட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. கண்ணாடியில் அப்படியே மழை பெய்யறது அப்படியே உள்ள போனா அந்த பசங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவா இருக்கட்டும், இந்த கிளைமேக்ஸ்ல கரெக்டா அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இவன் கடைசியா அந்த பெல்ல ட்ரை பண்ணுவான், கரெக்டா அடிப்பான். அடிச்சோன்னா அங்க ஒரு டிசால்வ் ஒன்று போகும், அப்படியே அந்த கோப்பையை காட்டுவாங்க, அந்த ஷீல்டு காட்டுவாங்க, அப்படியே ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அதான் எனக்கு இப்போ வரைக்கும் சின்ன வயசுல அதை பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஷாட். ஏன்னா அந்த சாங் ஒன்று போய்கிட்டே இருக்கும், கரெக்டா கிளிக் பண்ணுவோம், பெல் சவுண்டு கேட்கும், அந்த சாங் அப்படியே ஃபேட் ஆகும், ஆடியன்ஸ் எல்லாம் சேர் அப் பண்ற மாதிரி சவுண்டு, அப்படியே அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட். இப்போ வரைக்கும் அந்த ஒரு என்ன மீனிங்ல வந்து அந்த ஒரு ஷாட் வச்சாங்களோ, லைக் சம் ஃபிலிம் சம் திங்ஸ் வந்து கெட் ஓல்ட் ஆக ஆக நமக்கே வெறுத்து போயிடும். ஆனா இது ஓல்ட் ஆக இட்ஸ் ஃபீல்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ்ன்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு ஷாட் மட்டும் படத்துல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஜேடன் ஸ்மித்தோட அந்த ஒர்க்கு. அப்பவே வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி இன் ரியலாவே ப்ராக்டிஸ் பண்ணி எவ்ரி திங் லைக் கும்ஃபுல இருந்தும் கூட அந்த ஃபிளக்ஸ் போடுறதுல இருந்து எல்லாமே வந்து ஹீ டிட் சம்திங் அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி. நவ் ஹீ இஸ் இன்டு ஃபியூ அதர் திங்ஸ். பட் அப்பல இருந்தே அந்த வயசுலேயே வந்து ஹிஸ் ஃபாதர் மேபி ஹெல்ப் ஹிம். பட் இருந்தாலுமே வந்து அவர் தான் பண்ண வேண்டியது எல்லாமே. ஸ்டண்ட்லாம் அவரே ஓனா பண்ணி பண்ணதுன்றது ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஜாக்கி பத்தி பேசுறப்போ ஒரே ஒரு சீன்ல அவர் சிரிப்பாரு, லைக் ஃபேஸே பிரைட் அப் ஆகி. அப்ப மட்டும் ஜாக்கிஸ் பேக்னு இருந்தது. அது வரைக்கும் ஏதோ ஒரு ஓல்ட் மேன் அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த ஸ்மைல் பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆயிடுச்சு. See, the funny thing is, everyone wants to be a action hero, but no one wants to actually do the stunts. அது வந்து ஒரு விக்ரம் படத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிளா சொன்னீங்கல்ல. ஸோ let me be the spoil sport and add the other film and say why it is. There is a scene where Vijay is fighting. So you see the face of Vijay. Vijay is shirtless, okay, in Leo. So அந்த இதுல வந்து ஒரு சீன்ல வந்து சிக்ஸ் பேக் வந்து ஒரு மாதிரி தெரியும், ஓகே, லைட்டா தெரியும். விஜய்க்கு வந்து இட்ஸ் நாட் a very prominent six pack இல்ல. He has a good body, but it's not a prominent six pack. Now what will happen is there is a வேற ஒரு ஷாட்ல வந்து the character வந்து ஐ திங்க் கீழே படுத்திருப்பான், அப்படியே ஜம்ப் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி ஒரு இதுல வந்து அந்த சிக்ஸ் பேக் வந்து இன்னும் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும். ஓகே, you will know that it is a dupe. Now the same thing with Vikram also. There are so many scenes where it is just a dupe. I'm pretty sure no offense to Kamal Hassan's fitness levels or his abilities to do stunts, but he's almost nearing 70, right? So and you cannot do some of those stunts with a 70-year-old man. So you have to do dupe there. Now my point is in the whole point of film is if you want to be an action hero, you have to do the stunts to yourself. அது வந்து லெவல் ஆஃப் டேஞ்சரை பொறுத்து வந்து சில இதுக்கு வந்து டூப் வைக்கலாம். ஐ மீன் எனக்கு ரொம்ப ஐ ஹேவ் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் கியானு ரீவ்ஸ், டாம் க்ரூஸ் ஆப்வியஸ்லி. ஐ மீன் முக்கியமான ரெண்டு பேரும் டாம் க்ரூஸ் அண்ட் கியானு ரீவ்ஸ். அது வந்து வாட் எவர் they did for the Mission Impossible series and the John Wick series வந்து I mean John Wickலாம் வந்து you will feel it.
அவன் மூச்சு வேற வாங்குவான்ல, ஆ நிப்பாட்டிட்டு நடக்க முடியாது. கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கிட்டு, சரி வாங்கடா அப்படின்னு அடுத்து ஸ்டார்ட் எக்ஸாக்ட்லி பண்ணுவான். எக்ஸாக்ட்லி அது வந்து ஆம், இப்ப இந்த இப்ப இல்லைன்னா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், ஆம், அந்த அந்த பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ட்ஸ் இதா இருக்கட்டும், தென் யூ ஹாவ் இப்போ கிளாடியேட்டர் மாதிரி ஃபிலிம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த அந்த அவங்க ஆக்ஷன் சீன் வந்து பண்ணும்போது நம்மளுக்கே டயர்ட் ஆகும். யூல் ஃபீல் தோஸ் எதுவுமே வந்து வெறும் இதா இருக்காது. யூ டேக் அ கேஜிஎஃப் ஆர் அ சலார் ஆர் ஈவன் ஆர்ஆர்ஆர் ஃபார் தட் மேட்டர். அதுலலாம் வந்து நிறைய சீன்ஸ்ல வந்து இட் வில் ஃபீல் லைக் இட் இஸ் ஆல் அந்த தியேட்ரிக்கல் கிளாப் மொமெண்ட் தானே தவிர அதை தாண்டி வந்து வாட் இஸ் அந்த அந்த ஆக்டர் வந்து த எஃபர்ட் தட் த ஆக்டர்ஸ் புட் இன் டு டு பிரிங் தட் மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ல வந்து தெர் இஸ் அ லேசினஸ் வித் ஆர் வித் ஆர் ஆக்டர்ஸ் விச் இஸ் வெரி சேட். இதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஐ ஐ ஹேட் டு வாட்ச் பத்தான் ஒரு தியேட்டர்ல லாஸ்ட் இயர். ஸோ அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து தெர் ஆர் சோ மெனி சீன்ஸ் வேர் இட் இஸ் கிரீன் ஸ்கிரீன் எனக்கே தெரியுது. Because the graphics is so bad that I can see that it is green screenல வந்து பின்னாடி வந்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சல்மான் கானும் இவனும் வந்து அந்த ட்ரெயின் மேல ஓடி வர்ற இதெல்லாம். I am like, I mean seriously, I see audience வந்து sometimes audience வந்து they don't have expectation of இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஆடியன்ஸுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஒரு ரெகுலர் லைஃப்லேருந்து ஒரு ஒரு சேஞ்சுக்கு சினிமா பார்க்க வராங்க. பட் சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 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 தொழில் சுத்தம்னு வேண்டாமா, ஒரு 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 எத்திக்ஸ் வேண்டாமா, நம்ம பண்ற வேலையை வந்து நம்ம வந்து நேர்மையா செய்யணுங்கிற ஒரு இது கூட இல்லை. இதுல வந்து ஒரு சின்ன பையன் 12-13 வயசு பையன் வந்து பசங்க வந்து they are doing martial arts here. Now if you want to be a action hero, learn the trade, do it yourself. There are எனக்கு நிறைய respects for someone like Sharad Kumar who used to do the stunts himself. I think Arjun also to some extent, I think he used to do the stunts himself தான் நினைக்கிறேன். சரத்குமார் வந்து ஒரு இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காரு ஹவு ரோப் கட்டிட்டு மேலேந்து வந்து அவர் குதிச்ச இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து if you want to be an action hero, you have to do these things yourself. If not, there is nothing wrong in not being an action hero. I don't understand the point of portraying yourself as an action hero and have some guy do the stunts for you and lose his life. If you want to be an action hero, take the chance yourself and lose your life. It's okay. There is nothing. There is no harm in trying it out and getting injured and all that. Okay. It's a இன்னொருத்தன் வந்து உடம்புல நெருப்ப வச்சுக்கிட்டு வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறதுக்கு வந்து எய்தர் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் யுவர் செல்ஃப், ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சீன்லாம் வந்து கட் டவுன் ஆகும். டைரக்டர்ஸ் வந்து நோ ஒன் வில் வாண்ட், நோ ஐ மீன் 5 கோடி 6 கோடி காசு கொடுத்துட்டு வந்து இவங்களை வந்து இவங்க மேல நெருப்பு வச்சு வந்து ஓட விடுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து the pointlessness of those scenes வந்து அப்பதான் வந்து குறையும். ஸோ இந்த சீன் இந்த எக்ஸாக்டா இது வந்து இது எப்போ வந்து this is why maybe he is a genius. Traffu வந்து Day for Night ஒரு படம் இருக்கு. அது வந்து it's a film about film making. இது அவர் ஒரு படம் எடுப்பாரு. அவர் அந்த படம் பார்த்தா ஆக்சுவலா அது என்னன்னு அந்த இன்ஸ்பிரேஷனே போயிடும். நம்மளுக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற இன்ஸ்பிரேஷனே போயிடும். அதுல கடைசியா சொல்லுவான், இந்த மாதிரிதான் நானும் ஆர்வப்பட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சேன், பட் இப்ப எல்லாம் படம் முடிக்கப்போ அப்ப படம் முடிச்சா போதுண்டான்னு தோணிடும். அதுதான் நம்மளுக்கு இது ஆகும். எல்லாருமே வெறுப்பேற்றாங்க. ஒரு ஹீரோயின் வந்து டயலாக் பேச மாட்டா, ஆனா ஒத்துக்க மாட்டா, பெரிய பெரிய ஸ்டாரா இருப்பா. நான் ஏபிசிடி வச்சே சமாளிச்சிருவேன், நான் ஏபிசிடி சொல்றேன், நீ ஷூட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா சீன் நல்லா வந்துடும், எல்லாம் பக்கவா தான் எடுத்துருமா, செமையா எடுத்துருமா அந்த சீனை.
ஆனா அவ அப்படிதான் சொல்லுவா. அதே மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி தான் கார் சேஸ் சீன் வந்து டேய் நீ பண்ணாதடா, அவன் மூஞ்சி கூட தெரியாதுடா இதுலன்னா கேட்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன். அது ரிஸ்கியா இருந்தாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இவனுக்கு காசு அதெல்லாம் பேக்ரவுண்ட்ல வரும், இவன் பேசுறது பேசிட்டு இருப்பான். சரி, அந்த உடி ஆலன் படம் மேன்ஹாட்டன் இப்படி பின்னாடி ஒரு தனி வாய்ஸ் இந்த இது அந்த மாதிரி இதுல வந்து இவன் வேற நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க, எங்கேயா போய் விழுந்து வந்தா இவனுக்கு நான் கோடி கோடியா சம்பாதிச்சு சம்பளம் வாங்கிட்டேன், நடுவில் போயிட்டா வேற ஒருத்தனை வச்சு எடுக்க முடியாது இந்த படத்தை. செம்மையா இருக்கும் அந்த படம். அந்த அந்த சட்டையை செம்மையா மெயின்டைன் பண்ணிருப்பான். அது இந்த வாரம் நம்மளோட லிங்க் போடுறப்ப அஸ்வின் நல்லா கேளுங்க. அதை போட்டுட்டு அது மேல வந்து கொஸ்டின் டு தமிழ் ஆக்ஷன் இல்ல இந்தியன் ஆக்ஷன் ஹீரோஸ் ஆக்ஷன் ஹீரோ மூவிஸ் வை கான்ட் யூ டூ யுவர் ஓன் ஸ்டன்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் போடுறோம் நம்ம. எனக்கு ஆக்சுவலா அது ப்ராப்ளமா தெரியல. ஆக்ஷன் வந்து இவங்களை வச்சு எடுக்க முடியாது, அது ஓகே, அது எனக்கு ப்ராப்ளமா தெரியல. எனக்கு ப்ராப்ளமா தெரிஞ்சது என்னன்னா, விக்ரம்ல வந்து அவன் மாஸ்க் போட்டதால நிறைய சீன் வந்து அவன் நடிக்கவே இல்லையா. ஃபைட் சீன் விட்டுருங்க, ஃபைட் சீன் ஆப்வியஸா எடுக்க முடியாது இவங்களெல்லாம் வச்சுட்டு. பட் நிறைய சீன் வந்து அது வேற ஆள் மாதிரி வேற ஆள் மாதிரி நம்ம யாருன்னு தெரியாம ரிவீல் பண்றோம். அதுல வந்து நடிக்கலையா. அப்புறம் என்ன ஆக்டர்னே எனக்கு புரியல. அது ரூமரானு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தட் யூ ஆர் நாட் தட் பர்சன். அதுதான் அந்த படத்தோட ரோல். அதுவும் கமல் ரேஞ்சுக்கு வந்து he can easily do. அதான் எனக்கு கமல் அதை தெரியல கொஞ்சம் சீரியஸாவே எடுத்துக்கிட்டு நான் நடிக்கல இன்னொருத்தர் நடிக்க வச்சிடுறேன்னு நினைச்சிட்டாரு. அந்த மாதிரி ஏதோ பண்ணிருந்தேன். அது ஆக்சுவலா சீட்டிங் மாதிரி தான் தோணுச்சு. மேபி அது ஏதோ கிளவர் ட்ரிக்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. பட் அது சீட்டிங் மாதிரி தான் தோணுச்சு. ஃபைட்டு அது ஓகே, அது எனக்கு இது ஆகல, அது பண்ண முடியாதுங்கிறது தெரியும், சான்ஸ் இல்ல. பட் இதுதான் எனக்கு அஃபெக்ட் ஆனது அந்த படத்துல. ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருதுல நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணா. இந்த இவர் மென்ஷன் பண்ணும்போது பதான்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்கல்ல, இந்த யாருமே வந்து அவங்களோட ஓன் ஸ்டண்ட் பண்றது இல்ல அந்த இதுல. ஸோ அஸ்வின் மென்ஷன் பண்ணும்போது தான் வந்து எனக்கு இந்த மிஷன் இம்பாசிபிள் இப்போ ரீசெண்டா வந்து அந்த மூவி ஞாபகம் இருந்தது. டாம் க்ரூஸ் டிட் இஸ் ஓன் ஸ்டண்ட், எல்லாத்துலயுமே அவர் தான் ஓன் ஸ்டண்ட் பண்றாரு. ஸோ இங்க இவர் பண்ணும்போது தியேட்டர்ல அந்த படம் பார்க்க சான்ஸ் கிடைச்சது. போய் அங்க பைக் அப்படி மேல பறக்குது, நான் எல்லாருமே கத்துவாங்கன்னு நினைச்சேன், நானே கத்துவேன்னு தான் நினைச்சேன், செம்மையா கத்துவான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு ஸ்க்ரீனும் சைலண்ட், ஆடியன்ஸும் டோட்டல் சைலண்ட். ஏன்னா அந்த அப்படி பாஸ் ஆகுது. when people knows that அது உண்மையிலே டாம் க்ரூஸ் தான் அப்படின்னு தெரியும் போது வந்து இவங்களுக்கே வந்து அந்த த்ரில் தெரியுது. இதுவே எந்த செஷன் வரல எந்த செஷன் நீங்க அந்த மிஷன் இம்பாசிபிள் செஷன் நாங்க பேசப்போ வரல வரல everyone resonated with your thought. இது எல்லாரும் சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். இப்ப அதே கட் பண்ணி நம்ம பத்தான் எடுத்துட்டோம் அப்படின்னா சல்மானும் ஷாருக்கும் ஜம்ப் பண்ணும்போது எல்லாம் கத்துவாங்க தியேட்டர்ல. ஸோ அது மட்டும் ஃபேன்ஸுக்கு கிடைச்சா போதும். இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் அது கிடைச்சா போதும். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் எவனும் பார்க்க போறது கிடையாது. இருக்கிற அவங்க சல்மான் கான் ஷாருக் ஃபேன்ஸுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு வந்து சல்மான் ஷாருக்கை மட்டும் பார்த்தாலே போதும், அதுதான் அவங்களுக்கு தேவை. ஆனா ஒரு சினிமா ஃபேனா இல்ல இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் ஃபேனா இல்லைன்னா அந்த ஆக்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியும் போது வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் தேவைப்படுது. ஸோ ஒரு ஆள் ஸ்டண்ட் பண்ணும்போதும் ஸ்டண்ட் பண்ணாத போதும் இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ்னு தெரியுது. ஆக்சுவலா மிஷன் இம்பாசிபிள் சொன்னீங்களா, அது அந்த மேக்கிங் வீடியோ ஃபர்ஸ்ட் விட்டாங்கல்ல 1 இயர் பேக்கே. மேக்கிங் வீடியோக்கெல்லாம் ஹார்ட் வந்து வாய்ப்பு எனக்கு ஹைட்னா பயம் நார்மலா. இப்ப நான் வந்து ஒரு கிளிஃப்ல இருந்து கீழே வருவோம்ல, சோ அந்த ஃபீல் வந்து எனக்கு அந்த வீடியோ பாக்குறப்போ இட்ஸ் லைக் அடைக்குது, அந்த இது வந்துரும். பீங் அ ஃபேன் அஸ் வெல். ஒருத்த இது பண்றானா, ஐயோ டே இதுல அவன் வேற ரீடேக் கேட்பான், இல்ல ஏதோ பண்ணிட்டேன் ஒரு 10 செகண்ட் நீ வேற ஏன்டா அப்படின்ட்டு இருக்கும். அதுதான் அதெல்லாம் பார்க்க எனக்கு எக்ஸாக்ட்டா டே ஃபார் நைட் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தை செம்ம கடுப்பாயிருப்பான் அந்த டாக்டர். ஆக்சுவலா அந்த டாம் க்ரூஸ் பத்தி எஸ்பெஷலி ஐ திங்க் we can go on talking about him. I think நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஆக்ஷன் பிலிம்னாலே ஒரு ஜங்க்னு இது பண்ணப்போ இவன் ஒருத்த வந்து அந்த ஆக்ஷன் பிலிமோட இதுவே ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டான் பாத்தியா. அந்த ஆக்ஷன் பிலிம்னாலே ஓகே செம்ம படம் இருக்கும் அந்த மாதிரி நினைக்க வச்சிருந்தது டாம் க்ரூஸ் தான். சிமிலர்லி ஹவு these Wachowskis did for Matrix. சைஃபைனாலே சும்மா ஏதாவது பறந்து போயினா ஏதாவது. ஆனா மேட்ரிக்ஸ் பார்த்தா அந்த ரெஸ்பெக்ட் வரும் பாருங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு. ஒன்னும் புரியாது இப்ப வரைக்கும், எனக்கு புரியல அந்த படம். பட் அந்த ரெஸ்பெக்ட் வரும் பாருங்க அந்த படத்துக்கு, செமையா இருக்கும். ரீசெண்டா அது வந்து டியூன்ல வந்தது. எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் என்னோட ஜானர் கிடையாது, சும்மா செட் ஆகாது. டியூன்ல செம்மையா வந்தது. டியூன் 2 தாறுமாறா பண்ணிட்டாங்க. அப்படி டியூன்லயும் அந்த அந்த ஒரு பெருசா இருக்கே தவிர எவ்ரிதிங் லார்ஜ் அண்ட் இதுன்னு இருக்கே தவிர
ஆக்ஷன் ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ஸ்டில் அது ஃபீல் ஆக்ஷன் ஸ்டாண்ட் கிடையாதுல்ல அவங்களோட. இட்ஸ் அபவுட் ஹிஸ்டரி லைக் யா ஃபேன்ஸ் என்ன அப்படிங்கறது ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல அந்த அவ மாதிரி. சைஃபை தானே சொல்றா, சைஃபைக்கு ரெஸ்பெக்ட் டைபைக் வந்து சொல்றேன். ஓகே 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 இல்ல எனக்கு அந்த அந்த ஆக்ஷன் ஜான்ராக்கு நான் சொல்றேன். ஆக்ஷன் ஜான்ராக்கு வந்து நான் ரொம்ப இது ஸோ வாட் இஸ் திஸ் ஃபிலிம் ஜார்ஜ் மில்லரோடது மேட்ரிக் மேட் மேக்ஸ் Mad Max. மேட்ரிக்ஸ். மேட் மேக்ஸ் ஃபியூரி Furiousா? இல்ல ஃபியூரஸா நான் First. பார்க்கல. ஃபியூரி ரோட் பார்த்தப்ப வந்து ஃபியூரி ரோட் பார்த்தது கேட்டா உண்டு. மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர்ல வந்து ஐ திங்க் ஹவு தட் தெர் வாஸ் அ த்ரெட் தட் ஐ ரிமெம்பர் சீயிங் ஹவு தட் ஃபிலிம் வாஸ் ஷாட். ஸோ பேசிக்கலி வந்து அந்த படத்தோட தட் ஃபிலிம் ஹேஸ் ஆக்சுவலி வெரி மினிமம் யூசேஜ் ஆஃப் சிஜிஐ. த ஒன்லி சிஜிஐ தே யூஸ்ட் வாஸ் ரோப்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்றதுக்கு. ஸோ ஸ்டன்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல, பண்ண ஸ்டன்ஸ்லாம் வந்து அதில் அந்த ரோப் கட்டி தானே தே ஆர் ஜம்பிங். ஸோ அந்த 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 ரோப்பை வந்து எரேஸ் பண்றதுக்கு மட்டும்தான் சிஜிஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி வந்து pretty much it is actually they shot it. So the scenes where you see எல்லாம் things blowing up and all that வந்து is actually real. It's not graphics. அது அது வந்து ஐ எம் எதுக்காக நான் இந்த டாபிக் சைடு நான் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 நல்ல பெர்ஃபார்மருக்கு வந்து how much struggle they go through, how much அவங்க எவ்வளவு மெனக்கடுறாங்கிறதெல்லாம் அவங்க அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. all the effort they put in to bring something on screen இருக்கு பாத்தீங்களா, that அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒரு எஃபர்ட் இது பண்றாங்கல்ல. நவ் எனக்கு வந்து அந்த அதே மாதிரியான ஒரு அவுட்புட்டை கஷ்டப்படாம வந்து நான் கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றவங்க மேலதான் எனக்கு கோபமா வருது. இந்த 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 ஃபிலிம் வந்து the reason why we respect Jackie Chan, Tom Cruise, Keanu Reeves so much is because of the how true they are to their work and that genre. அவங்க வந்து they are not இதுக்கும் என்ன அவங்க டூப் பண்ணாமலாம் இல்லைல்ல. அப்போ சின்ன சின்ன இடத்துல வந்து கண்டிப்பா நிறைய இடத்துல அவங்களுக்கும் டூப்லாம் இருக்கும். பட் predominantly they are putting in that effort for that. அது வந்து எனக்கு அந்த ஜான்ரால வந்து தங்களை வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோவா காமிச்சுக்கணும்னு நினைக்கிற some of the best stars of இது I think Kamal used to do தான் நினைக்கிறேன். I think it's just that he's old now that he's not doing all those things. ஏன்னா வந்து if you are not doing all those things, why would he have so many fractures and so many இது. ஸோ அதுதான் வந்து the sometime எனக்கு அந்த இது பார்க்கும்போது I'll try to find that Mad Max Fury Road இது there is a thread of how George Miller chose the actors and all that. I think Charlize Theron தானே வந்து அந்த இந்த ரோல் அந்த ரோலுக்கு வந்து she actually he had not selected her. What she did is she shaved her head and sent him a picture and he said that is terrific அப்படின்னா அந்த கேரக்டர் பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. that is terrific அந்த கேரக்டர் பேரை வந்து அவர் சொல்லி அவர் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. Furiosa. that is terrific furiosa நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு. ஐ எம் லைக் this is when actors court roles, I've seen this is an extreme. இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. you shave your head and then go to the director. that is terrific. அவ பெரிய ஆள்ரா. இப்ப சார்லிஸ் தெரன் வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது வந்து அவளுக்கு டிம்பிள் எல்லாம் விடும், கியூட்டா இருப்பா, செம அழகா இருப்பா, அந்த இதெல்லாம் இது பண்ணு. பட் மான்ஸ்டர்னு ஒரு படம் நடிச்சிருக்கா. I don't know how many of you have seen. Yeah, I have seen that movie. எப்பா அது based on அந்த real life story தானே? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா,
ஆமா அதுவும் ஆமா. வந்து இந்த மாதிரி தான், யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ஹீரோயின் வச்சிருந்த படம் இது ரொம்ப நெகட்டிவா இருக்கு அதுதான் சொல்றது. அந்த சில பேருக்கு வந்து நம்ம சில ஹீரோயின்ஸ் வந்து நம்ம She won ஆட்டோமேட்டிக்கா Oscar for அசோசியேட் that பண்ணுவோம். movie, right? Monster படத்துக்கு. என்னது She won அந்த Oscar for that அது movie. தெரியல, அது தெரியல. Okay, okay. பட் சில ஹீரோயின் வந்து நம்ம இந்த மாதிரி நடிச்சிருவாங்கங்கிறது தெரியும். சரி, அந்த அந்த கேட்டகரியில இவ வரமாட்டா. இவ வந்து வந்ததுதான் சர்ப்ரைஸா இருக்கும். அந்த படம் உண்மையா இருக்கும் அந்த படம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ எப்பயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் இட்டாலியன் ஜாப்ல பாத்திருக்கேன். கியூட்டா ரவுண்ட் ஃபேஸா அப்படி இருப்பா. அந்த மாதிரி உண்மையா அவ எப்ப பார்த்தாலும் கியூட்டா. இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வில்லன் அவ ஒரு இதுல செம்ம கெத்தா இருப்பா. 9th பார்ட்னு நினைக்கிறேன். உள்ள வரதே கெத்தா இருக்கும். யாரோ ஆச்சே இவ அப்படின்னா தேடி பார்த்தா. அந்த மாதிரி இப்போ ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் பார்த்துட்டு இது யாரு அப்படின்னா அவ லைக் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே அவ வந்து கெத்தா இருப்பா, அழகா இருப்பா. அது வந்து மாறவே மாறாது. ஆனா அந்த கியூட்டுங்கிறதா இருக்காது. செமையா இருக்கும். இது ஜார்ஜ் மில்லரோட மேட் மேக்ஸ் ரோட்ல மூவில வந்து there's ஒன் திங், அந்த படத்தோட எடிட்டர் வந்து ஜார்ஜ் மில்லரோட ஒய்ஃப். ஸோ வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, நோ டேரக்டர் சினிமோட்டோகிராஃபரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மூவில வந்து டேரக்டர் எடிட்டர் வந்து ஆக்சுவல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அண்ட் திஸ் இஸ் த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கட் டைம் பண்ணு. ஷீஸ் என்னை காண்டிட்டியா இரு கட் பண்றேன். இல்ல இதுல வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஷீஸ் எடிட்டிங் அன் ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜானர். ஆல்சோ வந்து ஃபுட்டேஜ் வந்து ஏகப்பட்ட ஃபுட்டேஜ். நம்ம சேசிங்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், அத்தனை ஃபுட்டேஜ் லைக் ஒரு 2000 ஹவர்ஸ்க்கு மேல வந்து ஃபுட்டேஜ் போகுது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து எடிட் பண்ணி அண்ட் ஷி ஓன் ஆஸ்கர் ஃபார் தட் பெஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஓன் தட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜார்ஜ் மில்லரோட வந்து ஐ திங்க் ஹீஸ் பைபோலர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லா மேட் மேக்ஸ், ஃபியூரியோசா இந்த மாதிரி மூவிஸா இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹாப்பி ஃபீட், பேப் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டர் கார்டன்ஸ்க்கான மூவியா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பேப் வந்து அப்பவே வந்து விஜய் டிவியில போடுவாங்க, பேப் 1 பேப் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டி வச்சு அந்த மூவி. இப்ப பார்க்கும்போது வந்து ஜார்ஜ் மில்லரா இந்த படத்தை எடுத்தாருன்னு எனக்கு நம்பவே முடியும். ஸோ திஸ் மேன் ஹேஸ் சம்திங் லைக் எப்பவுமே வந்து ஒரு ஜேனர்ல வந்து நான் தான் வஸ்தாது, நான் வந்து அதோட மாஸ்டர் அப்படின்னு ஒரு பேர் எடுத்த ஒரு டேரக்டரால வந்து எப்பவுமே வந்து அதனால இன்னொரு ஜேனர் தொடும்போது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து கொடுக்கறது வந்து கஷ்டமா இருக்கும். சரி, இவங்களே சொல்லுவாங்க இவர் இப்படியே எடுத்து போயிடலாம், இவர் பேய் படத்தையே எடுத்துட்டு போயிடலாம், இவர் ஆக்ஷனே எடுத்துட்டு போயிடலாம், இவர் ரொமான்ஸ் பக்கமாவே இருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீ பெர்ஃபெக்ட்ஸ் இன் போத் த திங். இப்படி எடுக்க முடியுது, அப்படி எடுக்க முடியுன்றதுதான் வந்து நைஸ் திங். அண்ட் ஆல்சோ டாம் க்ரூஸ் மாதிரி வந்து ஐ திங்க் ஜேசன் ஸ்டாதமும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஹாலிவுட்ல. ஏன்னா இஸ் மூவிஸ் பண்ற எல்லா படத்துலயுமே வந்து ஈவன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7லயே வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. வரும்போதே வந்து அந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் இருந்தா போதும், ஸ்கிரீன்ல ஒரு ஓரமா இருந்தா போதும், கண் அவர் பக்கமா தான் போகுன்றது அது அப்படியே இருக்கும். ரீசெண்டா 2017-18 பீரியட்ல வந்து ஹி ஸ்டார்டட் அ ட்ரெண்ட் இன்ஸ்டாகிராம்ல, இந்த பாட்டில் கப் சேலஞ்ச் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த அந்த ரொட்டேஷன் கிக் பண்ணியே வந்து பாட்டில் இருக்க கப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு 2-3 ஆக்டர்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து ஃபன் பண்ணிட்டாங்க, அதை வந்து ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஹீ ஸ்டார்டட் தட் லைக் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து என்ன மாதிரி மனுஷன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவரோட கிராங்க் படமாகட்டும், இந்த லாஸ்டா வந்து பீ கீப்பர் ஆகட்டும், லைக் மத்த ஒரு ஆக்ஷன் ஸ்டார் மூவிஸ்லாம் நீங்க பார்க்கும்போது வந்து சைட்ல ஏதாச்சும் ஒரு இன்னொரு ஸ்டார் இருப்பார். ஹாலிவுட்ல நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிராமா ஆக்டரோ இல்லைன்னா ஆக்ஷன் ஸ்டாரோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. பட் ஜேசன் ஸ்டாதமோட எல்லா படத்துலயுமே வந்து ஹீ இஸ் ஒன் சிங்கிள் மேன் ஷோனா என்னன்னு சொல்லுவாங்களோ அதான் வந்து ஹீ வில் பி ப்ரூவிங் தட். அண்ட் டாம் க்ரூஸ் அளவுக்கு வந்து ஹி இஸ் நாட் தட் மச் அ பிக் ஸ்டார் ஆர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் கிடையாது, படத்தை ஓனா ப்ரொடியூஸ் பண்றது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாரு அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்ஷன் படமா இருக்குன்ற மாதிரி தான் ஹி மேக்ஸ் மீ ஃபீல் ஆல் த டைம். ஓகே. அஸ்வின் கோ அஹெட். நீதான் இன்னொரு கமெண்ட் சொல்லு. யா, ஸோ எனக்கு வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி the coming back to our film Karate Kid was more about the memory of watching the film in Mysore. ஸோ அதுக்கப்புறம் வந்து the and the other things, the stunts and all that. One of the enduring images from me is the girl controlling the lady controlling the snake. நான் வந்து இவ்வளோ வந்து ஒரு சீனுக்கு வந்து சினிமாவில் வந்து
ஓ மை காட், வாட் ஹேவ் தே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆஹ், ஏன்னா நம்ம அவன மாதிரி தான் நம்மளும் நினைப்போம். தட் வாவ் ஷீஸ் டூயிங், அந்த ஸ்னேக் பண்றத வந்து அப்படியே அவ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். பண்ணும்போது வந்து நோ ஷீஸ் கண்ட்ரோலிங் த ஸ்னேக்னோடனே ஐ வாஸ் லைக் வெயிட் வாட். அண்ட் அந்த 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 ஹோல் சீக்வன்ஸே, இவன் வந்து ட்ரெயின்ல போறதுல ஆரம்பிச்சு அவன் திரும்ப வந்து ட்ரெயின்ல வந்து வரும்போது வந்து இவன் மடியில படுத்துட்டு வர்றது வந்து இட்ஸ் லைக் that whole scene is so father and son like. That அந்த 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 the way the whole scene happens. அவன் வந்து ரோலர் ஸ்கேட்ஸ் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு நம்ம வந்து நடந்துதான் போகணும் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படியேறி மேல போயிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த குட் லக் சாம் இதை குடிச்சிட்டு அண்ட் ஹவு தட் see the the film is a the film is a great success when the protagonist and as audience we both feel the same thing. எனக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த that image of that lady controlling the snake வந்து has become such an enduring image. That character feels the same thing, right? He tries that. வீட்டுக்கு வந்துட்டு வந்து அடுத்த சீன்லயே வந்து he tries it with his mom. That was a terrific scene. அத வந்து he tries that and then he probably him achieving it at the end might be a little bit dramatic, but it's okay. I mean, that's obviously that it's a cinema, so it's okay. I have no problem with that. But the way that whole sequence happens, எனக்கு வந்து ரொம்ப it is great. ஃபன்னி இது என்னன்னா, இந்த மூவி பார்த்துட்டு நான் என் தம்பிட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஓடிடு சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நடுவுல நீ இந்த வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஓடிடு தயவு செஞ்சு கடுப்பேத்த ஓடி. அந்த ப்ராசஸ் அவன் மேல நடந்து போறப்ப 2-3 மத்த குங்ஃபு ஆர்டிஸ்ட்லாம் வந்து சில பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து அந்த விரலை வச்சு விரல்லே வந்து அந்த ஆசனம் போட்டு நின்றுட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து இவன் பிராக்டிஸ்ல பண்ணுவான். அந்த மோண்டேஜ் ஷார்ட்ஸ் போகும்போது வந்து இவன் ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பான். இட்ஸ் லைக் ஹீஸ் கம்ப்ளீட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. அண்ட் கடைசியா கிளைமேக்ஸ் வந்தோடனே அந்த ஸ்னேக் திங்கும் பண்ணிட்டு மூவி ஆல்சோ அந்த ஸ்னேக் சீன் வரும்போது வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ஒரு இன்டிமேட்டிங்கா சம்திங் நல்லா இருந்தது. நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபெல்ட் குட். அந்த ஒரு ஹாண்டிங் எஃபெக்ட் இருந்ததுல, that whole நம்ம வசியம் அந்த வசியம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீல் அப்படியே இருந்தது. that was அந்த சீனோட சக்சஸே அந்த இன்னொரு பையன் தான். அவன் மூஞ்சிட்டு உடனே மாறும். இவன் ஜேடன் ஸ்மித் பார்த்த உடனே அவன் மூஞ்சி உடனே மாறும். அவன் தான் அந்த சீனை இது பண்ணது. இல்லன்னா அதுல அவன் வந்து he tries to pull off அதையும் செம்மையா காமிச்சிருப்பான். இப்ப இவன் which is அவனால மூவ் பண்ண முடியலங்கிறது நல்லா காமிச்சிருந்தாங்க அது. and அது தவிர வந்து it's I think pretty much what we spoke. ஒன்னு வந்து அந்த கடைசியில வந்து ஐ திங்க் கபில் மென்ஷன்ட் அபவுட் தட் அவங்க அம்மா அப்பா பையன் 3 பேர் இருக்கிற ஒரு நிறைய போட்டோஸ் வந்து வந்துச்சு. அந்த வில் ஸ்மித் வந்து நான் அப்பதான் வந்து I was just explaining அம்மா நான் வாட்சிங் இட் வித் மை மாம் அண்ட் மை வைஃப். அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த ஆஸ்கர் இதுல வந்து வில் ஸ்மித் இன்சிடென்ட்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். I was like oh my god what எவ்வளோ that is not the first thing that you should be remembering when you look at all 3 of them, but it is such a sad thing that it has come down to that. Otherwise it was remarkable. And நம்ம இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து யார் சந்தோஷப்படுறாங்க இல்லையோ, my wife is very happy because she gets to watch a good film. இல்லைன்னா வந்து பர்சனாலாம் வந்து 5 நிமிஷம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து 5 நிமிஷம் வந்து சரி நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி படம் எல்லாம் வந்து
இதுல என்ன இருக்கு பேசுறதுக்குங்கிற மாதிரி தோணும். அதுக்கு ஈவன் தோ வி லைக் அண்ட் ஆல் தட், நம்ம எப்படியும் இட்ஸ் கோயிங் டு பி மெமரிஸ், ஹாப்பி மெமரிஸ். பட் இது நம்ம பேசி முடிக்கப்போ அந்த எண்ட்ல இஃப் யூ ஆர் இன் லாக்ட் ரூம் வென் யூ ஓப்பன் த டோர், அந்த போவே செமையா இருக்கும். இந்த தியேட்டர் விட்டு போக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த செஷன் முடிச்சு போவே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சூப்பர். எனி அதர் தாட்ஸ்? இதுல சிஜிஐ ஆக்சுவலா இருந்துச்சு, அதாவது சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன்ல. அந்த அளவுக்கு பெரிய சீன்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. Yeah, I don't think so. It's CGI எங்கேயும் ஐ திங்க் கொஞ்சம் அந்த ட்ரெயின் இதெல்லாம் ப்ராபப்ளி கிரீன் மேட் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. டிராகன் வெல் அதெல்லாம் இது எல்லாமே உண்மையா? அந்த பிளேஸ்லாம் இவன் போன பிளேஸ்லாம் டிராகன் வெல் மலை மேல போவாங்களே, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மையான இடம், அதெல்லாம் உண்மையான இடம். அதான் ஃபார்பிடன் சிட்டி, அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவங்க காமிச்சது வந்து ஆக்சுவல் பிளேசஸ் தான். ஸோ இது யாராவது கேள்வியில் பார்க்கலையா? அதுல பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு. இல்லன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க கில்பில். இந்த படம் பார்த்த உடனே செம்மையா கலாய்ச்சிருப்பான். அது கலாய்க்கிறதுனே தெரியாம கலாய்ச்சிருப்பான். அந்த அளவுக்கு விளையாடி இருப்பான். எஸ்பெஷலா அந்த அஸ்வின் சொல்லப்போ ஆக்சுவலா அந்த உமா த்ரூமன் போய் ஸ்வாட் எடுக்கிறது தான் இதாச்சு. அவ போய் உடனே எடுக்க மாட்டா, எடுப்பா வைப்பா, எடுப்பா வைப்பா. அதை வந்து ஈஸியா கும்ஃபு பண்ற மாதிரி ஒரு சீனை ஆக்கியிருக்க முடியும் அந்த சீனை. பட் த ஜீனியஸ் தட் டரண்டினோ இஸ், அதை வந்து அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மாதிரி வெறுப்பேத்தினும் அந்த கத்தி எடுக்கிற சீனை. அப்புறம் அந்த படிக்கட்டுல நடந்துட்டே இருப்பான். அது எல்லாத்துக்குமே கலாய்ச்ச மாதிரி, ஆர்ட் பிலிமிங் கலாய்ச்ச மாதிரி, இதுவும் கலாய்ச்ச மாதிரி. அந்த பாப் கல்ச்சர் அந்த இது சொல்றப்போ இவன் அதான் இவனோட இப்ப நமக்கு தான் அவன் குட்டி பையன் இல்ல ஹீரோ ஜேடன் ஸ்மித். ஆனா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் பெரிய ஆள் மாதிரி தானே சுத்துவான். டிராகன் வெல்ல போய் அவர் சொல்வார், ஐ ஹவ் நெவர் டேஸ்டட் சோ குட் வாட்டர் இன் மை லைஃப். என்ன வயசாயிடுச்சு உனக்கு வா. எப்படின்னா என் ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ அப்ப என்கிட்ட சொல்றா, நான் சின்ன வயசா இருக்கப்பத்த அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன வயசு, இன்னும் நீ சின்ன வயசு தான், 3 வயசு ஆகுது, என்ன உனக்கு பேச்சு வந்திருக்கே அவ்வளவுதான், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவன் பேசுறது பார்த்தா ஒரு பெரிய ஆள் மாதிரியே நினைச்சிட்டு அது நிறைய இடத்துல ஃபன்னியா ஃபீல் ஆச்சு. லைக் குட்டி பசங்க அப்படிதான் இருப்பாங்கல்ல. நானே சொல்லிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது இதுதான். இந்த சச்சின் டெசர்ட் ஸ்டார்ம் மேட்ச் பார்த்திருப்பீங்க, அந்த ஷாஜார்ல அடிச்சது, கில்லஸ்பி 6 அடிக்கிறதுலாம் வந்து அது நான் அந்த டைம்ல வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த டைம் சச்சின் பிடிக்காது. நான் கங்குலி தான் எனக்கு பிடிக்கும். சச்சின் வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா ஃபேன் எல்லாம் அது லிட்டரலா நடக்கும். அந்த டிவி ஆஃப் பண்ணா சச்சின் அவுட் ஆயிட்டா எல்லாம் கிளம்பிடுவாங்க, சமையல் பண்ண போயிடுவாங்க, எங்க அம்மா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்பஸ் ஆயிடுவாங்க. அது செம கடுப்பாகும். இவனுக்கு ஏன் இவ்வளவு ஒர்ஷிப்ங்கிற மாதிரி ஆகும். ஆனா தலையும் அந்த இதுல அடிப்பான் பாரு. எல்லாரும் அந்த கில்லஸ்பி 6 தான் சொல்லுவாங்க. ஷேன்வான் பால்ல ஆப்போசிட்ல இறங்கி வந்து 6 அடிப்பான். அது வந்து எவனாலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு he was a man possessed that day. நான் அப்ப வந்து சொல்லிடுறேன், அப்ப சின்ன பையன் தான், அப்ப சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மேட்ச் லைஃப்ல பார்த்தது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா அந்த மாதிரி மேட்ச் தான் விட்டு அப்படி சொருவான். அந்த மேட்ச் உங்களால பீட் பண்ணவே முடியாது. அண்ட் டாக்கிங் அபவுட் சிஜிஐ, நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்போ சிஜிஐ யூஸ் பண்ணாலே பேடுங்கிறது அந்த மாதிரி கூட எடுத்துக்க கூடாது. இப்போ த சேம் சீன் மிஷன் இம்பாசிபிள்ல வந்து டாம் க்ரூஸ் பண்ணத நோலன் குட் மேக் someone who can't even walk do the same scene with the CGI. வந்து அதை வந்து ஃபுல் டூப்ளே வந்து நோலனால பண்ண முடியும் with the same effect. இப்போ வந்து டாம் க்ரூஸ் we are seeing மிஷன் இம்பாசிபிள் அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் 2 படம், அந்த 4th இருந்தே அவங்க மாத்திட்டாங்க ட்ராக். மிஷன் இம்பாசிபிள் 3rd வரைக்கும் அது ஒரு டைரக்டரோட படம், ஒரு சீரி அது மாதிரி இருந்துச்சு. 4th இருந்து இட்ஸ் ஆல் அபவுட் டாம் க்ரூஸ். அதுவும் இந்த ரெஸ்பெக்ட் which we get for the next films வந்து அது கண்ணாப்டான்னு ஏத்திட்டான். அவனே ஒரு பர்சனலாவே அது ஒரு என்னமோ அவனோட வாழ்நாள் இது வந்து அப்படிதான் இருக்கணும். என்னமோ இஸ் ரைட்டிங் இஸ் ஓன் ஆட்டோபயோகிராஃபி. ஸ்பேஸ்ல ஷூட் பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கானாமே அடுத்து. அந்த மாதிரி இவன் தண்ணியில பண்றேன்னா ரோலாண்ட் ஆச்சு நம்ம அவதாருக்கு வந்து தண்ணியில ஏதோ நிறைய ஃபீட்டுக்குள்ள போய் அந்த இதெல்லாம் அந்த இது கொண்டு வரப்போ இப்போ ஏன்னா சொல்ல வந்தேன்னா, இந்த சேம் எஃபெக்ட் வந்து இதுல வரும். பேட்மேன் டார்க் நைட் ரைசஸ்ல அந்த பிளேன் உடஞ்சி கீழே விழும் பாத்தீங்களா, அப்போ ஒரு சைலன்ஸ் கொண்டு வருவோம். அப்பதான் தெரியும் நம்ம ஏன் நோலன் எல்லாம் பெரிய ஆளு. அந்த இதை கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த சிஜிஐ தான் போய் வாண்டெல்லாம் எடுக்க முடியும். பட் அது வந்து கண்ணாப்டான்னு இது பண்ணிருப்பாங்க.
ஐ திங்க் அவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் சிஜிஐ. தே ஆக்சுவலி ஃபுல்லா ஷாட் இட். எடுத்துக்க சான்ஸ் இல்ல. ஃபுல்லா அதாவது எப்படி வித் த ஸ்டண்ட்மேன் எடுத்திருப்பாங்க. யூ வுட் நாட் ஹேவ் ஹேட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்களா? டாம் ஹார்டி எடுத்தாங்களா? இருக்க அப்ப மாட்டாங்க. சான்ஸ் இல்ல தான். They would have shot it, man. That's the thing. See, CGI is not a problem. ஓகேயா? நம்ம எப்படி யூஸ் பண்றோம் சிஜிஐ அப்படிங்கறதுல தான் வந்து I'm very I'm questioning the I'm questioning our filmmakers. So CGI வந்து you can ஸோ எங்க நம்மள எனக்கு பிரச்சனை வருது, யூஸ் ஆஃப் கிரீன் ஸ்கிரீன் ப்ளூ மேட் வச்சு எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஃபைன். இட் இஸ் அ டெக்னாலஜி. யூ கேன் யூஸ் தட் டெக்னாலஜி. நவ் த ப்ராப்ளம் இஸ் ஃபுல் படம் வந்து வெறும் சிஜிஐ வச்சு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே ஃபார் அ ஃபிலிம் லைக் லைஃப் ஆஃப் பை. லைஃப் ஆஃப் பை வந்து வாஸ் டேக்கன் கம்ப்ளீட்லி இன்சைட் அ ஸ்டுடியோ, பட் இட் ரியலி ஹேட் அன் எஃபெக்ட். பட் த ப்ராப்ளம் இஸ் அதே மாதிரி வந்து there are films those are ஒரு செட்டு கூட கிடையாது, எல்லாமே வந்து வெறும் கிரீன் ஸ்கிரீன் ப்ளூ ஸ்கிரீன்ல வந்து கம்ப்ளீட் ஃபிலிமும் எடுத்த இதெல்லாம் இருக்கு. which does not that is not cinema. It is just உங்களோட இது வந்து if it is necessary அப்படிங்கற question matters. இது ரொம்ப தேவை அப்படினா யூஸ் பண்ணு. சும்மா ஒரு மார்க் பண்றதுக்காக சிஜிஐ எதுக்கு யூஸ் பண்ணு? don't abuse the technology. இப்ப வந்து நம்ம வந்து there are நம்ம பழைய தமிழ் படம்லாம் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து அந்த கார் வெடிக்கிற சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப மட்டமான கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் இப்ப ரீசெண்டா சாமி படம் வந்து பாத்துட்டு இருந்தேன். சாமியில வந்து அந்த கடைசியில அந்த வீடு வெடிக்கிற சீன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து மட்டமா இருக்கும் கிராபிக்ஸ். நோ தி திங் இஸ், பாக்குறவங்களுக்கும் தெரியும் அது கிராபிக்ஸ்னு, எடுக்கிறவங்களுக்கும் தெரியும் அது கிராபிக்ஸ்னு. ஐ மீன் the point is, adukku I am not asking them to blow up a house, okay, but you can use technology sparingly. So இப்படி எடுத்துக்கங்க. Technology should be used in a way to tell your story. Ultimately, technology cannot be the main differentiating factor in your டெக்னாலஜிக்காக படம் எடுக்கக்கூடாது. படம் எடுக்கிறதுக்கு டெக்னாலஜி தேவை, அப்படிதான் இருக்கணும். அவதார் ஒர்க்ட், ஓகே, ஐ ஹவ் நோ கொஸ்டின்ஸ் அபவுட் ஹவு அந்த அவதார்ல அவங்க யூஸ் பண்ணது. பார்ட் 2 did not work for me. வந்து இதுதானே சிஜிஐ தானே நிறைய. எது? மஞ்சுமெல் பாய்ஸ். மஞ்சுமெல் பாய்ஸ்ல சிஜிஐயா? நினைக்கிறேன் செட்டும் போட்டுருக்காங்க. இல்ல, ஃபுல்லாவே செட் டைரக்ஷன்ல மஞ்சுமெல் பாய்ஸ். I don't think it's CGI. See, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். There is a lot of the Ringsல வந்து the Golem Smeagol character வந்து is fully that அந்த motion capture technologyல தான் வந்து பண்ணது. The beauty is அவங்க அத வந்து it's used in such a way that it's used in a fantasy story. It's used in a fantasy story where you don't question such things. Correcta? Now இது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆக்சுவலா பிரில்லியன்ஸ் என்னன்னா, அது ஆக்சுவலா இது ஃபுல்லா சிஜிஐ கூட கிடையாது. அவங்க பாதி இது வேலை செஞ்சு மினியேச்சர்ல. அந்த மேக்கிங் பாத்தீங்கன்னா அது ஒரு டிவிடி செட் இருக்கு, சரியா? டிவிடி இஃப் யூ கெட் எனிவேர் பை இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மேக்கிங் படமே 3.5 மணி நேரம், அதுவே பயங்கரமா இருக்கும். மேக்கிங் வந்து ஒரு படத்துக்கும் 12 hours 10 hours 12 hours இருக்கும். எல்லாம் பொம்மை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் இருப்பாங்க சுத்தி, இத்தினுண்டு பொம்மை இத்தினுண்டு மலையை வச்சு ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கிடைக்கல. அப்போ யாரும் they didn't believe that this will become big. அந்த அளவுக்கு அதுல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸாக்ட்லி அங்கதான் இது இருக்கு. See, you can film making techniques வச்சு நம்ம வந்து ஃபூல் பண்ணலாம் ஆடியன்ஸை, ஓகே, பட் அது வந்து it should be used to drive your story. I think இந்த நம்ம கோர்ட் அண்ட் டிசைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மராத்தி ஃபிலிம் இருக்கு. அவர் சைத்தன்யா தமானின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து he worked with Alfonso Cuarón in Roma. ஸோ அதனாலதான் வந்து Alfonso Cuarón is one of the executive producers for Disciple. ஸோ அவர் வந்து அதை சொல்லுவாரு. Alfonso Cuarónக்கு வந்து he understands எந்த இடத்துல வந்து I should use technology அப்படின்னு he really knows. So he uses it in such a way that you don't even realize that the technology is used.
ஸோ இப்போ வந்து ஆம், நம்ம நம்ம வந்து கிராஃபிக்ஸ்ல வந்து யூ கேன் டூ so many things. ஓகே, யூ கேன் டூ லிட்ரலி எனி திங் தட் யூ வாண்ட் வித் கிராஃபிக்ஸ். அது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். நாங்க வந்து we did a mistake in our short film. ஓகே, since we are talking about CGI. ஸோ என்னாச்சுன்னா வந்து we shot ஒரு சீனை வந்து we shot it in the afternoon, and அதே கேரக்டரோட இன்னொரு ஷாட் வந்து we shot it the next day morning. So we did not realize that there was a window at the end, அந்த end of the roomல வந்து ஒரு விண்டோ இருக்கிறது வந்து we did not realize, and there is sunlight coming in. ஓகே, ஸோ அது வந்து சன் செட் ஆகிற டைமுங்கிறதுனால முந்தின நாள் எடுத்த இதுல வந்து தெர் வில் பி சன், அந்த வெளிச்சம் வந்து அப்படியே ப்ராமினெண்டா அந்த இடத்துல அந்த வெளிச்சம் வரும். அடுத்த நாள் காலையில் எடுத்ததுல வந்து அந்த வெளிச்சம் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃப்ளா, ரைட்? ஆப்வியஸ்லி வந்து அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் வரதா இருந்தாலும் ரொம்ப ஆப்வியஸா தெரியும். ஸோ நவ் ஆஸ் த டைரக்டர் என்னால் ஐ குடன்ட் கெட் பாஸ் தட் சீன் அட் ஆல். ஸோ வி ஹேட் டு கோ ஃபார் CGI guy. அவங்க வந்து and there were scenes where I could see myself in the mirror. நான் வந்து கேமரா பின்னாடி நிக்கிறது வந்து கேமராமேன், நான் மிரர், நான் கேமராமேன், நான் 3 பேரும் வந்து கிளாஸ்ல வந்து we can see. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மொமெண்ட். ஆமா. no the thing is, சரி ஓகே லெட்ஸ் CGI வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு we went to a CGI guy. He did a செம்மையா எங்களுக்கு பண்ணி கொடுத்தான். ஓகே, அந்த ஐ டோன்ட் நோ வாட் ஹி டிட் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த மிரர் ஷாட்ஸ்க்குலாம் வந்து ஹி டிட் சம் கைண்ட் ஆஃப் அ கிரேயிங் ஏதோ ஒன்று வந்து பண்ணியிருந்தான். ஸோ எதுவுமே தெரியல. தென் இந்த இதுக்கு வந்து ஹி டுக் அ ஃப்ரேம் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் ஹி சூப்பர் இம்போஸ்ட் இட் ஆன் திஸ். அண்ட் you'll not believe it. நானும் வந்து I still remember புவனேஷ் was the editor. புவனேஷ் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சான், மச்சான் இந்த மாதிரினா வந்து நம்ம அடுத்த படத்துல வந்து டைனோசர் வச்சே எடுக்கலாம்டா தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு. So it's like you can do literally anything that you want with CGI. But the thing is, சன்லைட்னு சொன்னோடனே ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பாட்டு இருக்குல்ல, வேட்டையாடு விளையாடு இல்ல, வெண்ணிலாவே வெள்ளி வெளியில, அது நைட்ல வர்ற மாதிரி தானே எடுத்திருப்பாங்க. அது ஆக்சுவலா டே டைம்ல எடுத்தது CGI. You wanted it a night effect. அவங்களுக்கு ஷூட்டிங் டைம் இல்ல, ஏதோ இது பெர்மிஷன் கிடைக்குது, அதனால அது ஃபுல்லா இருக்கு. அப்ப ஒண்ணுமே தெரியாது, சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு எடுத்துருக்கு. So it's அதான் it's okay to use that. It's just we have to, நம்ம கொஞ்சம் வந்து we just have to stay true to our இது. There are so many ways without using CGI. You with some effort you can செலவு actually CGI is very expensive. Okay, make no mistake. I don't know, அது வந்து அந்த மிஸ்டேக் வந்து நாங்க பண்ணாம இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், we could have actually avoided $1,000. Our expenditure was $1,000 for இது just to give in context. சங்கர் ரேஞ்சுக்கு ஷார்ட் படம் எடுத்துட்டு இருக்கியா? ஏன்னா உனக்கு the final இது இல்ல, that's a point where you cannot even do anything. You already spent the, இதே வந்து சப்போஸ் இந்த அந்த வெளிச்சம், இந்த மிரர் இதெல்லாம் விட்டு இருந்தேன்னா உனக்கு காரி துப்பிருப்பாங்க. அந்த வெளிச்சம் இருக்கிற சீன் வந்து நீ விட்டுட்டு சப்போஸ் இந்த படம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சு அதுக்கே ஒரு ஃபேன்ஸ் இருந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு சிட்டிசன் கேன்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது வந்து எல்லா ரிவ்யூரும் போடுவான். என்னன்னா அதுல ஃபேமஸா இந்த ஷாட் தானே, ரேங்கிள் டீப் ஃபோக்கஸ் தானே, ஒரு சீன்ல வந்து இது பண்ணுவாங்க, கேமரா உள்ள போகும், அதுல உள்ள போப்போ முன்னாடி இருக்க டேபிள் அசையும். ஏன்னா அப்போ எக்யூப்மெண்ட் பெருசு இல்ல, அது அந்த சீன் பயங்கர ஃபேமஸ். அந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு படம் தெரிஞ்சிருந்தா. CGI பத்தி சொல்றதுனால there is this Pirates of the Caribbean series. அதுல அந்த டெட் மேன்ஸ் செஸ்ட் அந்த மூவில அந்த இப்போ வரைக்கும் அந்த ஆக்டோபஸ் ஃபேஸ் இருக்கும்ல, அது வந்து சில படம் அந்த 2010ல வந்த படம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸே எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் அப்போ வந்து அந்த காபின் அந்த மூவிஸ் ஹாபிட் அந்த மூவி எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தோம் நமக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். லைக் இட் டிடன்ட் ஏஜ் வெரி வெல். ஆனா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் இப்ப பார்த்தா கூட வந்து 4Kல பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே வந்து அது இன்னும் வந்து அப்ப பார்த்த மாதிரி அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வந்து அப்படியே தெரியுது அந்த சீரீஸ்ல. இந்த சாலசார் இது இருக்கும், இந்த ஆள் நடிச்சது, அந்த I forgot his name.
அதுவும் அப்படிதான். ஐ மீன் லைக் அந்த சீரியஸ் மொத்தமாவே வந்து அவங்களோட அந்த எஃபெக்ட் போடுறது. ஏன்னா ஒரு இதுலயுமே வந்து ஒரு இதுல ஃபுல்லா ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஃபேஸ், ஒரு இதுல ஃபுல்லா ஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும், ஒரு இதுல வந்து பாதி எரிஞ்ச மாதிரி இருக்கும் வில்லன்களுக்கு ஃபேஸ். எங்கேயுமே வந்து அந்த அந்த சரி பண்ற வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரியாது. அவங்க அந்த மெனக்கெட்டு பண்ணிருக்கிறது வந்து அதுல அப்படியே தெரியும் நமக்கு பார்க்கும் போதே வந்து. ஆனா அதே இது அங்க கட் பண்ணிட்டு இங்க இப்ப இருக்க அந்த மார்வல் மூவிஸ் எடுத்து பார்த்துட்டா இவங்க வந்து ஃபேன்ஸை வந்து ஒரு வழியா வந்து நம்ம ஃபேன்ஸ் பிடிச்சாச்சு, இப்போதைக்கு அவங்க வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போறாங்க. அவங்களுக்கு கதை தேவையில்லை, எப்படி இருக்குன்னு தேவையில்லை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சா போதும், என்ன வேணா எடுத்து வைக்கலான்ற மாதிரிதான் இந்த படம் இல்ல இல்ல ஏன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருந்தது. எல்லாரும் மாரல் பக்கம் வரீங்க பாத்தீங்களா? அதான் எங்களோட சக்சஸ்ங்க. நீங்க எங்களை பத்தி பேசாம உங்களால வந்து ஃபேண்டசி முடிக்கவே முடியாது. இல்ல இல்ல, நானும் ஒரு காலத்துல இப்போ நான் மார்வலோட ஃபேன் தான். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த எண்ட் கேமோட வந்து பாக்குறதே நிப்பாட்டிட்டாங்க. பட் நான் இப்ப வரைக்குமே வந்து இந்த ஹாக்காயா இருக்கட்டும், சி ஹல்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து லைன் லைனா பார்த்துட்டே இருக்கேன். பார்த்து அந்த ஆதங்கத்துல நான் சொல்றேன் அந்த சிஜி எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அயன்மேன்லயும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவெஞ்சர்ஸ்லயும் சரி, அதுலலாம் வந்து சிஜி வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இப்ப வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கட்டும், இன்னும் அது எதுலையுமே வந்து பார்க்கும்போதே தெரியுது அவங்க ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அந்த அப்ப இருந்த பீரியட்ல வந்து அந்த ஃபீல் வந்து இப்ப இல்லைன்றதுதான் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு சிஜிஐனால மேட்ரிக்ஸ் தான். சிஜிஐ வந்து இப்ப தெரியும் ஆக்சுவலா இது அந்த அளவுக்கு இவங்க டெவலப்மெண்ட் இல்லைன்னு. பட் அந்த படம் பார்த்து முடிச்சா நம்ம நிஜமாலே நம்மள யாராவது கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஆக்சுவலா சிஜி வந்து எக்ஸ்பென்சிவ்னு பேசணும்ல. இது தலைவன் நோலன் பாத்தீங்கன்னா ரியல் பிளைட்டே கொண்டு வந்து நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன்டா, அதுக்கு நான் பிளைட்டே வெடிக்க வைக்கிறேன்டா. பரவாயில்ல எங்களுக்கு இது அது எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும்டா ஒன்னு வச்சுட்டு. அப்படியா? It is actually true. So basically வந்து நீ ஸ்கிராப் யார்ட்ல இருந்து நீ சும்மா இப்போ ஒரு காரை வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கம்மி இதுக்கு வந்து you can take that car. ஸோ காரோ இல்ல அந்த ஏதாவது ஒரு ஸ்கிராப் யார்ட்ல இருந்து அவங்க வந்து அந்த ஃபிளைட்டை வந்து இது பண்ணி இவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிற காசு தான். பெயிண்ட் அடிச்சு அதை வந்து புதுசா ஆக்குறது தான். ஆக்கிட்டு வந்து அந்த ஒரு ஹேங்கர் ஒன்று பில்ட் பண்ணி அந்த ஹேங்கர்ல வந்து பாம்பு வெடிக்க வைக்கணும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி லாட் ஐ மீன், ஏன்னா உனக்கு சிஜிஐயோட பெரிய பிரச்சனை என்னன்னா இட் இஸ் ஆல் நம்ம எஃபர்ட் கால்குலேட் பண்ற மாதிரி தானே. நம்ம பில்லிங் ரேட்ஸ் அண்ட் வாட் எவர் வி டூ அட் ஆஃபீஸ் pretty much it's that, right? ஸோ அதனால வந்து இட்ஸ் அகைன் அ கம்பெனி ஹூ டஸ் தட். ஸோ அவங்க வந்து since it's being recorded we cannot talk more about that. சரி, ரெக்கார்டிங் முடிச்சிரலாம். Let's close this session and Any closing thoughts on this, guys? Anything? இல்ல, we are happy that you took the movie. நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிடிச்ச மூவி வேற. ஈவன் I forgot that I like this movie so much. அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் இத போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதுவா போவே இல்ல. செஷனுக்காக பார்த்துட்டு I was very happy. லாஸ்ட் 2 days வந்து நல்லா இருந்துச்சு மைண்ட்ல அது போயிட்டு. எனக்கு வந்து சில மூவிஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுல யாரு கூட வேணா உட்காந்து பாக்கலாம்னு நினைக்கிறேன். திடீர்னு யாராவது வந்து அப்பா எங்க அம்மா பாட்டி யாரு பார்த்தாலும் ஜாலியா தான் இருக்கும். இந்த பையன் அடிச்சுட்டான் பாரு வெறியா, அந்த இது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம். எனக்கு சில மூவிஸ் எப்ப பார்த்தாலுமே வந்து இன்னும் நமக்கு வந்து நம்மளால வந்து அந்த மிஸ்டேக்கை பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப வேணா நம்ம பார்க்கும்போது வந்து அந்த கிரிட்டிக்கலா பார்க்கலாம். ஆனா சில படம் பார்க்கும்போது நம்ம அந்த 10 வயசுக்கு 15 வயசுக்கே போயிடும். கராத்தே கிட் இஸ் ஒன் சச் மூவி ஃபார் மீ. So it's good that திரும்ப பார்த்தது I felt good, you know. Okay. On that note, guys, thank you so much. It was a terrific session. Thank you so much and see you all next week. Next week movie will have to next week's film எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் தெரியல, நீயே சொல்ல. எனக்கும் தெரியல. பட் இட்ஸ் கால்ட் ஆஷா ஜோர்மே மாஜே. ஒரு பெங்காலி படம். இட்ஸ் பை ஆதித்ய விக்ரம் சென்குப்தா. ஆக்சுவலா அவர் ஏன் எவ்வளவு ஃபேமஸ் ஆகலன்னு எனக்கு தெரியல. பட் ஹி இஸ் சம் சீரியஸ் டேலண்ட். இந்த doesn't matter, the language doesn't matter. It's a Bengali film, but language doesn't matter. You'll know why I'm saying this after you watch the film. But இவரோட அடுத்த படம் இருக்கு. அடுத்த படம் போட்டிருக்கலாம். நாங்க அடுத்த படம் பார்த்துருந்தா எவனும் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்க மாட்டீங்க, பார்த்துருந்தா யாரும் வந்திருக்க மாட்டீங்க. அதனால இந்த படம் பாருங்க. It's a terrific film and he's some talent. சான்ஸே இல்ல. என்ன ஜானர் இது? பத்தி டிராமா.
Fine, guys. Awesome, guys. Super. See you all next week. Bye bye.